ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலாக லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 மொத்த எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த எபிசோடு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாகவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து அந்த எல்லா எபிசோடையும் ஒரே வீடியோவை மெர்ஜ் பண்ணி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நான் ஒரு சில எபிசோடு தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோவில் டைம் ஸ்டாம்ப் தரேன். நீங்கள் எந்த எபிசோடெல்லாம் பார்க்கலையோ அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ அவங்க லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 ஃபுல்லாகவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் சீரிஸ்லாம் பிடிக்கணும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். எபிசோடு 1 பேரு ஃபியூச்சர் டே. இந்த எபிசோடு எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சீசன் 1 எங்க முடிஞ்சிச்சோ அதுல இருந்து தான் தொடங்குறாங்க. ஜோயல் வந்து எலியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து காப்பாத்தி ஜாக்சனுக்கா கூட்டிட்டு போற வழியில எலி கூட கேள்வி கேட்டா பாத்தீங்களா, நீங்க சொன்னதுல உண்மையா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜோயல் கூட சத்தியம்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அதுல இருந்து தான் தொடங்குறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் ஜாக்சனை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா இந்த சீரிஸோட மெயின் வில்லியே காட்டுறாங்க. இவளோட பேர் தான் ஆபி. இவ தான் நம்ம ஜோயலுக்கு யமுனாவே வர போறவ. அப்ப ஆபியும் அவரோட டீம்மேட்ஸும் சில பேர் கல்லறை முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிறதுல யாரோட கல்லறைன்னு பாத்தீங்கன்னா ஃபயர்ஃப்ளை அமைப்பை சேர்ந்தவங்களோட கல்லறை. அந்த கல்லறையில ஒரு கல்லறை தான் ஆபியோட அப்பாவும் சேர்ந்திருக்காரு. ஆபியோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா சீசன் 1 லாஸ்ட் எபிசோடுல ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு டாக்டரா இருந்திருப்பாரு பாத்தீங்களா, ஜோயல் கூட தலையிலே சுட்டு கொண்டு இருப்பார்ல, அவர் தான் ஆபியோட அப்பா. தான் அப்பாவை கொன்னவனோட பேரு ஜோயல். அவனுக்கு வயசு 50ல இருந்து 55க்குள்ள தான் இருக்கும். அது மட்டும் தான் ஆபிக்கே தெரியும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட ஆபி வந்து தான் அப்பாவை கொன்னவனை நான் தான் அவனை கொல்லணும்ட்டு வெறியில இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப ஆபியோட டீம்மேட் வந்து ஃபயர்ஃப்ளையை சேர்ந்தவங்க வேற எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் போகும்போது எல்லாரையுமே கொன்னுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்த தான் இத்தனை பேரை அவன் அழிச்சான் அப்படின்றதையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆபியோட டீம்மேட்ல ஒவ்வொன்னு ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நடந்தது நடந்து போச்சு, அடுத்து நம்ம எங்க போறோம்னா என்னோட ஃப்ரெண்டோட இடம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. அந்த இடத்துல ஐசக்ன்ற ஒருத்தவன் மிகப்பெரிய கம்யூனிட்டி பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை கேட்கிற ஆபி வந்து கோவத்தோட நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், ஆனா போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜோயல்ன்றவனை நம்ம தேடி பிடிச்சி கொன்னுட்டதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதை கேட்கிற ஓவன் வந்து உன்னோட கோபம் எனக்கு புரியுது, ஆனா நம்மகிட்ட அவ்வளவா கன்ஸ் வெப்பன்லாம் இல்ல, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு சில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஜோயலை கொல்ல போலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ஆபி வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகுறா. ஆமா நீ சொல்றது ரைட்டு தான் அப்படின்னு. அப்ப சரி ஓகே எல்லாரும் அந்த இடத்துக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொன்னதும் ஆபி வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா கல்லறை முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ரொம்பவே கோவத்தோட அந்த ஜோயல்ன்றவனை பொறுமையா வச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த சீரிஸோட டைட்டில்ல போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்றத காட்டுறாங்க. ஆனா கேம்ல பாத்தீங்கன்னா 4 வருஷம் தான் சொல்லியிருப்பாங்க, இதுல 5 வருஷம் மென்ஷன் பண்றாங்க. இப்போ எலியும் இன்னொருத்தனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சண்டையில எலி வந்து ஆப்போனன்ட்டோட கையை உடைக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஜெசின் ஒருத்தவ வந்து போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே எலியும் அந்த சண்டையை நிப்பாட்டிடுறா. எப்படி நான் நல்லா சண்டை போட்டேனா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க தான் தோத்துட்ட, அவன் தான் உன்னை முதல்ல அடிச்சான் அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல நான் தானே அவனை அடிச்சு நாக் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு அவன் உன்னை பொறுமையா தான் அடிச்சான், ஏன் அப்படி அடிச்சான் அப்படின்னு கேட்டதுக்கு ஜோயல் தான் சொன்னாரு உன்னை வேகமா அடிக்க கூடாது அப்படின்னு, அதனாலதான் அவன் பொறுமையா அடிச்சான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து கோபமாகறா. இனிமேட்டு நமக்குள்ள சண்டை வந்தா நீ என்ன வேகமாவே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வரா. அப்ப அந்த மொத்த ஜாக்சன் சிட்டியவே காட்டுறாங்க. போன சீசனை விட இந்த 5 வருஷத்துல நிறைய பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்போ ஜாக்சன்ல அங்க நிறைய பேர் பில்டிங் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குழி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது கீழே பைப் லைன் இருந்துகிட்டு இருக்கு. அதை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள ஃபுல்லா மரவேர்களா இருந்துகிட்டு இருக்கு. இந்த வேருக்குள்ள ஒரு பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. அது கேம்ல கூட இப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. அது இந்த எபிசோடோட லாஸ்ட்ல உங்ககிட்ட சொல்றேன். இப்பதான் நம்ம தலைவனை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு உடஞ்சு போன சர்க்யூட் போர்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் வந்து அந்த ரிப்பேரான பொருளை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது டீனான்னு ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுத்து நம்ம ஜோயல் கூட பேசிக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரம் இங்கே இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இல்ல இது உடஞ்சு போச்சு கீழே போடலான்னு சொன்னாங்க, அதை தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற டீனாவும் அப்படியா சரி ஓகே, அப்ப இதை எப்படி ரெடி பண்றதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சரி வந்து உட்காரு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மெக்கானிசத்தை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நம்ம ஜோயல் வந்து டீனாக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது டீனா வந்து ஆமா ஒரு நிமிஷம் எலியா உங்க கூட சண்டை போட்டு பேசாம இருக்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்கிற ஜோயல் வந்து ஏன் உனக்கு தெரியாதா, இதுவரை எனக்கே அந்த ஆன்சர் தெரியல, நீ அவளோட பெஸ்ட்
ஃப்ரெண்டு தானே, போய் நீயே கேளு, என்னன்ட்டு சொல்லு, நான் அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 5 வருஷ கேப்ல எப்பயோ நம்ம ஜோயலுக்கும் எலிக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில எலி வந்து இப்போ ஜோயல் கிட்ட பேசுறத கம்ப்ளீட்டா விட்டுட்டா. எலி வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கரேஜ்ல தான் தங்கிக்கிட்டு இருக்கிறா. கேம்லயும் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. அப்ப டீனாவும், நீ எதுக்கு கவலைப்படாத ஜோயல், இது எல்லாமே சரியாகிடும், நீ தெரப்பிக்கு போறன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் இப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு டீனா வந்து, நான் யாரு டீனா, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகும்போது ஜோயல் வந்து, ஒரு நிமிஷம் நில்லு, தெரப்பியை பத்தி யாருக்கிட்டையும் பேசிக்காதா அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு அனுப்புறாரு. அப்ப இந்த இடத்துல இப்போ கட் பண்ண எலி வந்து அவளோட அங்கிளான டாமி கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப எலியும் டாமியும் ஜாக்சனுக்கு வெளியே இருக்கிற அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கிற ஜாம்பிஸை ஷூட் பண்ணலான்னு வந்திருக்காங்க. அப்ப எலி வந்து தூரத்துல இருக்கிற ஜாம்பியை நல்லாவே சுடுறா அப்படின்னு பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற சில ஜாம்பிஸை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகேவா நம்ம ரிட்டர்ன் போயிடலான்னு கிளம்பும் போது எலி வந்து டாமி கிட்ட, இன்னைக்கு நான் வாட்சரா இருக்க மாட்டேன், இன்னைக்கு நான் பேட்ரோலுக்கு போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கிற டாமி வந்து, இல்ல நீ அதுக்கெல்லாம் போக கூடாது, நீ வாட்சராவே இரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எலியும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா, இல்ல நான் பேட்ரோலுக்கு போய் தான் ஆவான் அப்படின்னு. அதுக்கு டாமி வந்து, இதுக்கு ஜோயெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு, அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா வேணாதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எலி வந்து, என் வாழ்க்கையை அவர் என்ன முடிவெடுக்கிறது, நான் தான் முடிவெடுப்பேன், நான் கண்டிப்பா ரோந்துக்கு போய் தான் ஆவான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப சரி ஓகே டாமியும், நீ சொன்னா கேட்கவா போற, நீ போய்க்கலாம், ஆனா லீடர் பேச்ச கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ இப்போ ஜாக்சன்ல பார்த்தா இன்ஃபெக்ஷன் ஆகாத சில மக்கள்களை அந்த ஊருக்கு புதுசா கூட்டிட்டு வராங்க. அப்ப இதை தெரிஞ்ச ஜோயல் வந்து மரியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி மற்ற ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வராதிங்க, ஏன்னா இங்க நமக்கே இங்க இடம் இல்லை, இவங்க வேற எங்க இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம பாத்துக்கிட்டாதான் மத்தவங்களை நம்ம பாத்துக்க முடியும் அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம புதுசா வந்தவங்கள ஒருத்தர்கிட்ட இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட இந்த ஜாக்சன் நகரமே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடுன்றத பத்தி ஜோயல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கிள் ஜோயல்னு ஒரு குட்டி பையன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா டாமியோட பையன். கேம்ல டாமிக்கு பையன் இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. எதுக்காக நடுவுல இந்த மாதிரி கேம்ல இருக்கும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே கேமை அடாப்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த சின்ன பையனோட பெரிய பெஞ்சு, அவ வந்து ஜோயலோட மாடி பெஞ்சு மாதிரி இருக்கிறதுனால அது மேல உட்காந்து ஜாக்சனோட ஃபுல் மேப்பை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் என்னது, இங்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு. அப்ப ஜோயலும் இங்க மார்க் போட்டிருக்கு பாத்தியா, இதுவரையும் தான் நம்ம ஜாக்சன், அதுக்கு அப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சின்ன பையன் அப்படியே சொல்றான், அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் மான்ஸ்டர் அப்படின்னு. இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்து வேலையை தாண்டி இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு ஒரு புரிதலோட வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி பெஞ்சியும் ஜோயலும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்துக்கு டாமியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப எங்க போயிட்டு வரேன்னு ஜோயல் கேட்டதுக்கு டாமி வந்து இன்ஃபெக்ஷன் ஆனவங்களை எல்லாம் வேட்டையாடிட்டு வந்தேன் தனியா அப்படின்னு சொல்றாரு. எலியை இப்படி வேட்டைக்கு கூட்டிட்டு போறது ஜோயல் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஆனா கேம்ல இவங்க 3 பேரும் தான் ஒன்னா போயிருப்பாங்க. அப்ப சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க 3 பேரும் இருங்க, நான் போயிட்டு வரேன்னு ஜோயல் எந்திரிக்கும் போது பெஞ்சிக்கும் ஜோயலுக்கும் ஒரு கியூட்டான ரியாக்ஷன் நடந்திருக்கும். பெஞ்சி வந்து டிஷும் டிஷும்னு பண்றான். அதுக்கு ஜோயல் வந்து அப்பா அவ என்ன கொன்னுட்டான்னு ஒரு கியூட்டான ரியாக்ஷன் கொடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப இப்ப நம்ம ஜோயல் வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரப்பி செஷனுக்கு தான் வந்திருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்ததும் அங்க இருக்கிற சைக்கோ தெரபிஸ்டும் வராங்க. இவங்களோட பேரு கேயில். அப்ப நம்ம ஜோயல் வந்து அந்த சைக்கோ தெரபிஸ்டுக்கு எதை பேமெண்டா கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸை தான் கொடுக்குறாரு. அப்ப கேயில் வந்து ஜோயல் கிட்ட, நமக்குள்ள ஒரு புரிதலே இல்லாம இருக்குது, அது தெரியாம நான் உன்னை குணப்படுத்தவே முடியாது, நீயும் என்கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு மறைக்கிற, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட இருந்து ஒண்ணு மறைக்கிறேன், அதை இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேயில் வந்து, நீ தான் என்னோட ஹஸ்பண்டை கொன்னதுன்னு என் முன்னாடி வச்சு உன்னை பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கேலோட ஹஸ்பண்டுக்கு அந்த ஃபங்கை இன்ஃபெக்ஷன் பரவனதுனால தான் ஜோயல் வந்து அவரை ஷூட் பண்ணி கொண்டு இருப்பாரு. இது நியாயமான விஷயமா இருந்தாலும் அதுக்கு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, இனிமேட்டு இந்த இடத்துக்கு வராதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜோயல் வந்து எலிக்கிட்டையுமே உண்மையா இருக்க மாட்டேங்கிறாரு, அதே மாதிரி இந்த சைக்கோ தெரப்பி கிட்டையுமே உண்மையா இருக்க மாட்டேங்கிறாரு. ஆனா ஜோயலோட தம்பி டாமிக்கு எல்லாமே தெரியும், அப்படிதான் கேம்ல காமிச்சிருப்பாங்க. அப்ப இப்படி அந்த கேல் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஜோயலை காமிச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்ப கட் பண்ணா ஜோயல் வீட்டு பின்னாடி இருக்கிற அந்த கேரேஜ்ல எலி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவ வந்து அவளோட கண்ணை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா டீனா தான் எலியை பாக்குறதுக்காண்டி வந்திருப்பா. இன்னும் என்ன பண்ற, ரெடியாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலிக்கு ஒரு ஜெர்கின்லாம் போட்டு விட்டுக்கிட்டு கிளம்பலாமா அப்படின்னு அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. இப்ப எலியோட குதிரையோட பேரு ஷிமர். இப்ப இவங்க 2 பேரும் எந்த இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோந்து பண்றதுக்காண்டி தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரோந்துக்கு எலியும் டீனாவும் மட்டும் இல்ல, மொத்தமா 5 பேர் கிளம்புறாங்க. அப்ப இந்த ரோந்து அரேஞ்ச் பண்ணது எல்லாமே ஜெசி தான். ஜெசி யாருன்னு பாத்தீங்கன்னா டீனாவோட எக்ஸ் லவர். இவங்க 2 பேரும் 2 வாட்டி பிரேக்கப் பண்ணிட்டு சேர்ந்திருக்காங்க. இப்போ இவங்க பிரேக்கப்ல தான் இருக்கிறாங்க. அப்ப ஜெசி வந்து எலிக்கிட்ட, நீ எந்த அதிக பிரசங்கித்தனமும் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு வான் பண்ணிக்கிட்டு அந்த 5 பேரையுமே அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த 5 பேரும் குதிரையில போய்கிட்டு இருக்கும்போது டீனாவும் எலியும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க.
அப்ப டீனாக்கு இப்போ கரண்ட்லி பிரேக்கப் ஆனதுனால எலி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறா, இன்னைக்கு நியூ இயர் பார்ட்டிக்கு நீ நானும் ஒன்னா போகலாமா அப்படின்னு. அதுக்கு எலியும், என்ன உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு என்ன கூப்பிடுறியா, சரி கூப்பிட்ட வராம இருக்க முடியுமா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது முன்னாடி போற 3 பேரும் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னடா ஆச்சுன்னு அவங்க 2 பேரும் பின்னாடி வந்து பார்த்தா அந்த இடத்துல ரத்த கரையோட சில தடயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே எலியும் டீனாவும் இதை நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பார்த்து அந்த ரோந்தோட லீடர் வந்து இதை நம்ம முதல்ல போய் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இது எதுவுமே கேட்காம எலி வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கா. அதை ஃபாலோ பண்ணி டீனாவும் போய்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த தடயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா கொஞ்சம் தூரத்திலேயே அஃபெக்ட் ஆனவங்க சில பேர் செத்து கிடக்குறாங்க. கூடவே ஒரு பெரிய கரடி அந்த இடத்துல கொடூரமா செத்து போய் கிடக்குது. அப்ப அந்த செத்து போன கரடியை பார்த்த உடனே ஒரு கரடியவே கொண்டு இருக்காங்கன்னா எத்தனை பேர் தான் இந்த இடத்துல இருக்காங்களோ அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடை இருக்குது, அது பக்கத்துல ஒரு ட்ரக் இருக்கிறத பார்த்து ஒருவேளை ஒரு ஜாம்பியாவது அந்த கடைக்குள்ள போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே உள்ள போகிறதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்தது பெரிய தலைவலியா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிச்சம் இருக்கிற அந்த 3 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த லீடர் வந்து அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே கைஸ் நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கிற எலியும் டீனாவும் அந்த கடைக்குள்ள யாராச்சும் மாட்டிட்டு இருந்தா பாவம்ல, நம்ம தானே போய் அவங்களை காப்பாற்றணும், நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியும் டீனாவும் அந்த ட்ரக் மேல ஏறி அந்த கடைக்குள்ள குதிக்கிறாங்க. பட் அந்த கடைக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கேட்கிற சத்தத்தை இவங்க 2 பேரும் கேம்ல வர மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள எத்தனை ஜாம்பிஸ் இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த கடைக்குள்ள குதிச்சது ஒரே ஒரு கிளிக்கர்ஸ் தான் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேம்ல வர மாதிரியே பாட்டில உடைச்சிட்டு அதை திசை திருப்பிட்டு பின்னாடி இருந்து எலி வந்து கத்தியால குத்தி சாவடிச்சிடுறா. அப்ப அந்த கிளிக்கரை சாவடிச்சுட்டு எப்பா ஒரு வழியா நான் இதை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலி பேசி நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது அந்த இடம் அப்படியே உடைச்சு எலி வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அப்ப மேல இருக்கிற டீனா வந்து எலிக்கு என்னாச்சுன்னு பதறிட்டு அந்த பள்ளத்து பக்கத்துல வரா. அப்ப எலிக்கு அங்க எதுவும் ஆகலன்ட்டு அது ரொம்ப ஹைட்டா இருக்குன்னு நீ அந்த இடத்துல ஏறி எங்கேயும் போயிடாத, நான் வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சுத்திட்டு வர பாக்குறா. அப்ப எலி அந்த இடத்துல எதுவும் இருக்காதுன்னு சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்டு இந்த இடத்துல வேற ஏதோ இருக்குதா அப்படின்னு கண்ணை ரெடியா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ பொறுமையா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஜாம்பி வந்து அப்படியே ஊர்ந்து பொறுமையா வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஜாம்பி ஊர்ந்து வர்றதுக்கு பேரு ஸ்டாக்கர்ஸ்னு சொல்றாங்க. இது எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா ஒளிஞ்சு நின்று பின்னாடி நின்று தான் அட்டாக் பண்ணும். அப்ப எலி இவங்க எவன்டா சுத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு கண்ணை ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டாக்கர் திடீர்னு ஓடி வந்து எலியை பிடிச்சி கீழே தள்ளி அவளோட இடுப்புலயே கடிச்சிருது. அப்ப எலி வந்து இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறா. அப்ப எலி வந்து அவளோட இடுப்பை பாக்குறா, அதுல அந்த கடிப்பட்ட தடம் இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம கிட்ட தான் குதிரை மந்திரங்கள் இருக்கு, எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காயத்தை யாருக்கிட்டையும் காட்டாம இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப கரெக்டா டீனாவும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு ஓடி வந்துடுறா. இதை பார்த்த உடனே உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவும் இல்ல, நான் இதையும் சாவடிச்சிட்டேன், எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இங்க நடந்த சம்பவத்தை எலியும் டீனாவும் ஜாக்சனை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மெம்பர்ஸ்ல டாமியும் மரினாவும் இருக்கிறாங்க. அப்ப எலி வந்து அந்த ஜாம்பி இந்த மாதிரிலாம் என்ன தந்திரமா வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதை கேட்கிற டாமி வந்து ஏதோ இது ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும் போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மெம்பர்ஸும் ஒரு கரடியை ஒரு 5 பேர் கொண்டு இருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 5 பேர்லாம் ஒரு கூட்டமா அப்படின்னு டாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்கிற டாமியோட வைஃப் மரியா வந்து இல்ல எனக்கு ஏதோ மனசுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு, நம்மளை சுத்தி வெளியே ஒரு கூட்டமே இருக்குமோ அப்படின்னு. அப்ப இதை கேட்கிற டாமி அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நியூ இயரோட பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி ஆகுறாங்க. அப்புறம் இப்ப நைட்டு எலியை தான் அந்த கேரேஜ்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அவ வந்து அந்த கடிப்பட்ட இடத்துல கத்திய வச்சு கீறி அங்க கடிப்பட்ட இடம் மாதிரி தெரியக்கூடாதுன்றது மாதிரி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவளோட டைரியில எழுதிக்கிட்டு இருக்கும் போது கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜோயல் தான் வந்திருக்காரு. என்னமா இன்னும் பார்ட்டிக்கு போகலையா அப்படின்னு கேட்கதா வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஓரமா இருக்கிற கிட்டாரை பார்த்துடுறாரு. இதை பார்த்த உடனே அதை தூக்கிட்டு இதோட நரம்புலாம் என்ன டேமேஜ் ஆயிருக்கு, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியோட பர்மிஷனே இல்லாம அதை எடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. எலியும் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதெல்லாம் கேட்காம ஜோயல் வந்து போயிடுறாரு. இந்த கிட்டார் வந்து கேம்ல ஒரு பெரிய எமோஷனலே தூண்டி இருக்கும். சீரீஸ்ல அப்கமிங் வர எபிசோட பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்ப இங்க என்ன நடந்துச்சு சொல்ல கேட்காம அதை எடுத்துட்டு போயிட்டாரேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப கட் பண்ண எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற சர்ச்சில் அந்த நியூ இயர் பார்ட்டியுமே இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல டீனாவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறா. அதை எலி வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த இடத்துக்கு ஜெஸியுமே வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப டீனா டான்ஸ் ஆடுறத பத்தி ஜெஸி பேசிக்கிட்டே இருக்கும்போது டீனா அந்த இடத்துக்கு வந்து வா எலி நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூட்டிட்டு உள்ள போறா. அப்ப டீனா வந்து அந்த இடத்துல நிறைய ட்ரிங்க் பண்ணதுனால இப்ப எலியும் டீனாவும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பாக்குறாங்க ஒரு தாத்தா வந்து இங்க வானவிலுக்கெல்லாம் இடம் இல்லமா அப்படின்னு ஹார்ஷா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எலி முன்னாடி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜோயல் வந்து அந்த தாத்தாவை தள்ளி விட்டுடுறாரு. என்ன என் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையா வெளியே போடா அப்படின்னு. அப்ப இதை பாக்குற எலி தான் அப்பா எனக்காண்டி
பொண்டாட்டி சண்டை போடுறாருன்னு சந்தோஷப்படுவான்னு பார்த்தா நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்ன விடுங்க, எனக்காண்டிலாம் யாரும் வராதீங்க அப்படின்னு ஆர்ஷா பேசிக்கிட்டே வெளியே போயிடுறா. அப்ப அந்த பார்ட்டி அப்படியே முடியுது. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் போது எலியும் அவளோட கேரேஜுக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஜோயல் வந்து அந்த வீட்டு வெளியே அந்த கிட்டாரை டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பாக்குற எலி வந்து ஜோயல் கிட்ட ஒரு ஹாய் கூட சொல்லாம அப்படியே போயிடுறா. அப்ப அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க ஒரு கம்பி மாத்தாப்ப காலையில உடைச்சுக்கிட்டு இருந்த பைப்புக்கு முன்னாடி தூக்கி போடுறாங்க. அந்த பைப்புக்குள்ள இருக்கிற வேரை இப்ப அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த வேருக்குள்ள ஏதோ ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கை இதுவரையும் வளர்ந்து வந்திருக்கு. இது கேம்ல இப்படி எல்லாம் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இது பயங்கர ட்விஸ்டா இருந்துச்சு. அப்ப அந்த பைப் இருக்கிற இடத்தையும் அப்படியே மேல தூக்கி காட்டுறாங்க. அந்த பைப்பு எங்க முடியுதுன்னே தெரியாம அப்படியே பூமிக்கு அடியில போய்கிட்டே இருக்குது. அப்ப இப்ப என்ன நடக்க போதோன்னு பாத்துக்கிட்டே இருந்தா இந்த இடத்துல கட் பண்ணி ஆபியும் அவங்களோட டீமும் நடந்து வரத காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி அந்த பணியில அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்து நிக்கிறாங்க. அதை எதை பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்சன் சிட்டில லைட் எரியறத பார்த்து ஆபியும் ஓவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் 2ஓட பேரு த்ரோ த வேலி. எபிசோட ஸ்டார்டிங்ல ஜோயல் வந்து எலியை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல சைரன் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ ஆபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ காட்டுறாங்க. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆபி நடந்து போய்கிட்டே இருக்கும் போது அவ கூட அவளே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அந்த டோரை ஓபன் பண்ணாத, நீ ரொம்பவே வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கிற ஆபி இது எல்லாம் கற்பனை தான், அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா இப்போ பிரசன்ட்ல ஆபி வந்து காலையில கண்ண முழிச்சுக்கிறா. அப்ப எந்திரிச்சு அந்த ஜாக்சன் டவுனை பார்த்தா அது இவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏதோ சின்ன ஏரியா மாதிரி இருக்குன்னு பார்த்தோம், இவங்க என்ன ஒரு கவர்மெண்டே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இப்ப நம்ம அதுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப நம்ம ஒரு நல்ல பிளான் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்குள்ள நம்ம போய் அந்த ஜோயல்ன்றவனை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கிற டீம்ஸ் ஜோயல் இதுவரை எப்படி இருப்பான்னு கூட நமக்கு தெரியாது, அது ரொம்ப ரிஸ்கா கூட ஆகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஓவன் வந்து என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை நான் ஃபுல்லா முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதை கேட்கிற ஆபியும் அது நல்ல பிளானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுவரை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே நின்று காவ காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப நான் போறேன் அப்படின்னு பைனாகுலரை வாங்கிக்கிட்டு வெளியே போறாங்க. அப்ப ஆபியும் கன் எடுத்துக்கிட்டு வெளியே காவ காக்கலான்னு போய்கிட்டு இருக்கிறா. ஆனா அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியல, பயங்கர குளிரா இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் காவ காத்து ஆகணுமே அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்ப உள்ள ஓவன் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னல, அது போய் தானே அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப இதை கேட்கிற ஓவனும் இல்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபியை எப்படியாவது நம்ம மனசு மாத்தி நம்ம வந்த இடத்துக்கே மறுபடியும் போக வைக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த டீம்லயே ஆபி மட்டும்தான் எப்படியாவது ஜோயில பழிவாங்கியே தீரணும்ட்டு இருந்துகிட்டு இருக்கிறா. அப்போ ஓவன் வந்து ஆபி பேச்ச கேட்டு அந்த இடத்துக்குள்ள போனா சாக போறது ஜோயல் கிடையாது நம்ம தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா அந்த கிட்டார் இப்போ எலி இருக்கிற அந்த ரூம்ல இருந்துகிட்டு இருக்குது. அப்ப எலி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருடா இந்த நேரத்துல வந்திருக்கான்னு கதவை திறந்து பார்த்தா ஜெசி தான் வந்திருக்கான். நீ எதுக்கு இப்போ காலையிலேயே வந்திருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு மேடம் 8 மணிக்கு நமக்கு பெட்ரோல் இருக்கு, இப்போ 7:30 தான் ஆகுது, சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே மணி 7:30 ஆயிடுச்சா, நான் ரெடி ஆகிக்கிட்டு வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜெசி வந்து அந்த இடத்துல எலியை கலாச்சிக்கிட்டு இருக்கிறான். எங்களுக்கு பிரேக்கப் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள டீனாக்கு கிஸ்லாம் பண்ணிருக்கியே, என்னமா இது நியாயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அது நான் பண்ணல, டீனா தான் போதையில ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன், சீக்கிரம் ரெடியாக போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஜெசி போறான். அப்போ இப்போ கொஞ்ச நேரத்துல எலியும் பெட்ரோலுக்கு ரெடி ஆகிக்கிட்டு அந்த 2 பேரும் இப்போ நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது அந்த ஊருக்குள்ள நிறைய பேர் பெரிய பெரிய பேரல்ஸ் கண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பாக்குற எலியுமே ஜெசி கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் ஜெசியுமே எலி கிட்ட சொல்லிக்கிட்டு வரான். நேற்று பெட்ரோலுக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில ஒரு 30 ஜாம்பிக்க பனில இருந்து மேல வந்துச்சுங்களாம். அதுங்க செத்த ஜாம்பில இருந்து ஒரு ப்ரொடெக்ஷனா பயன்படுத்தி இன்னும் உயிரோட சர்வே பண்ணிக்கிட்டு வருதுங்க. அது போல இன்னும் எத்தனை ஜாம்பிஸ் அந்த பனிக்கடியில இருந்துகிட்டு இருக்கும்னு தெரியாம தான் அவங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை கேட்கிற எலி வந்து 30 தானே அப்படின்னு கேட்டதுக்கு இன்னைக்கு 30 இருக்கிறது, நாளைக்கு 3000 கூட மாறலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப எலியும் அவ்வளவு ஜாம்பிஸ்லாம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு வரும்போது நான் வந்து ஜோயலோட பெட்ரோலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஜெசி வந்து அச்சோ நீ அதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிருக்கணும், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜோயலும் டீனாவும் பெட்ரோலுக்கு போயிட்டாங்க, இப்ப நீ என் கூட தான் வந்து ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நீ தான்
தான் பெரிய இது மாதிரி ஜோயல் கூட சண்டை போட்டு பேசவே இல்லையே, இப்ப மட்டும் எதுக்கு அவர் கூட போகணும்னு சொல்றா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்கிற எலி வந்து இப்ப எனக்கும் ஜோயலுக்கும் எந்த சண்டையும் இல்ல, நீங்க அதை பத்தி எல்லாம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப எலி வந்து இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் அவர் தான் எனக்கு அப்பா, நான் தான் அவருக்கு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரிமா நீங்க 2 பேரும் நல்லா அப்பா பொண்ணாவே இருங்க, அதுக்கு முன்னாடி மரியா அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, பேசிட்டு வா நம்ம அதுக்கப்புறம் பெட்ரோல் போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப அங்க இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு இவங்க 2 பேரும் உள்ள போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல்ல ஆல்ரெடி டாமி வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்மள ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா உங்களுக்கு பெல் சவுண்ட் கேட்கும், அப்படி கேட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை உடனே விட்டுட்டு உடனே பேஸ்மெண்ட் போயிடணும், அப்படி உங்களால கன் எடுத்து ஷூட் பண்ண முடியும்னா உங்க வீட்டுல இருக்கிற கன்னை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடியில இருந்து நம்மளை அழிக்க வர அந்த ஜாம்பிஸை மேல இருந்து நீங்க ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நீங்க கன்னை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, உங்களை நீங்களே சுட்டுக்க போறீங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த ஸ்பீச்சை முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு யாரும் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் நீங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து சில மக்கள் எல்லாம் கிளம்புறாங்க. இப்ப எலி வந்து மரியாவை பார்த்துக்கிட்டு என்ன எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வா சொல்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ஜோயல் கூட ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விட்டாரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காண்டி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து எலி வந்து எதுக்காண்டி இவர் முன்னாடி என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து இப்போ எலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரி கேட்கிற விதமா ஒரு சாண்ட்விச்சை கொடுக்குறாரு. நீ வெளியே தானே போற, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நம்ம எலியோட கேரக்டர் எப்படின்னா யாராச்சும் தப்பு பண்ணிட்டு சாரின்னு சொன்னா அதை உடனே ஏத்துக்கவே மாட்டா, அதே மாதிரி தான் இப்பவும் அந்த ஆள்கிட்ட எதுவும் பேசாம அப்படியே திரும்பி வந்துடுறா. அப்ப இப்ப ஜெஸ்ஸியும் எலியும் குதிரையில பெட்ரோல் பண்றதுக்காண்டி அந்த நகரத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப இந்த இடத்துல கட் பண்ண ஆபி தான் அந்த குளிர்ல பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த குளிர்ல இப்படியே இருந்தா நம்ம உறைஞ்சே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குதிரையோட சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மலையில இருந்து எட்டி பார்த்தா 2 பேர் அந்த குதிரையில வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜோயலும் டீனாவும் தான் வந்திருக்கிறது. அப்ப யாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மலையில இருந்து ஆபி வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்ப அந்த ஜாக்சனோட தடுப்பு சுவர்ல தான் இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க உள்ள ஆட்கள்லாம் கன்ஸ் அந்த பெரிய பெரிய பேரல்ஸை மேலே ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல டாமியுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப டாமி வந்து அந்த இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல பெரிய புயல் காத்தை வீசுற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல அவரோட வாக்கி டாக்கில இருந்து யாரோ பிரேக் ஆகி பேசிக்கிட்டு இருக்கிறது கேக்குது. அப்ப நீங்க பேசுறது ஒழுங்கா கேட்கல, நீங்க ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாக்கி டாக்கில இருந்து எந்த சத்தமுமே கேட்கல. அப்ப என்ன எதுவுமே கேட்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஜூனு ஒருத்தவங்க கிட்ட நீ உடனே ஏமி கிட்ட போயிட்டு ரேடியோ சிக்னலோட ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தி பெட்ரோலுக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாத்தையும் ரிட்டர்ன் வர சொல்லு அப்படின்னு ஆர்டர் கொடுத்த உடனே அவங்களுமே போயிடுறாங்க. ஏமி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப எலியும் ஜெஸ்ஸியும் வந்துகிட்டு இருக்கும்போது ஏமி வந்து வாக்கி டாக்கில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எங்க இருந்தாலும் உடனே ரிட்டர்ன் ஆயிடுங்க அப்படின்னு. இதை கேட்கிற ஜெஸ்ஸி வந்து எங்களுக்கு எதுவும் ஆகல, நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கோம், இங்க எங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல ஒரு ஸ்பாட் இருக்கு, நாங்க அந்த இடத்துல இருந்துகிட்டு புயல் போனதுக்கு அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்கிற ஏமியும் சரி ஓகே நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்ப ஜெஸ்ஸிக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஒரு ஷெட் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அந்த 2 குதிரைகளையும் விட்டுட்டு அதுக்கு கொள்ளெல்லாம் போட்டு இவங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள வந்த எலி வந்து ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா கஞ்சாவா இருந்துகிட்டு இருக்குது. ஜோயல் கூட அந்த சைக்கோ தெரபிஸ்ட் கிட்ட ஒரு ட்ரக்ஸை கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அது இந்த இடத்துல இருந்து கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்ப இந்த இடத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு ஜெஸ்ஸி வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த சைக்கோ தெரபிஸ்டோட ஹஸ்பண்டோட பேர் தான் யூஜினும் ஜெஸ்ஸியும் ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்த பத்தி இவனுக்கு தெரிய வந்திருக்கும். அப்ப யூஜினுக்கு என்ன நடந்துச்சுன்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நாங்க ஃபயர் ஃபிளைஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது எங்களுக்கு பிடிக்காம அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல யூஜின் வந்து அஃபெக்ட் ஆயிட்டான், அவனை ஜோயல் கொன்னுட்டாரு, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அப்படி அவங்க 2 பேரும் இந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ஆபி வந்து அந்த மலையில இருந்து சரக்கி கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஜோயலும் டீனாவும் போய்கிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய சர்வர்ல எப்படி இறங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ சரி ஓகே நம்ம குப்பரக்கா படுத்துக்கிட்டு இறங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பனி கால் வலிக்கு அப்படியே சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மலையில இருந்து. அப்போ பயத்துல ஆபி வந்து கத்திக்கிட்டே அந்த மலையில இருந்து சறுக்கிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அப்படியே சறுக்கி உருண்டு புரண்டு எப்படியோ அந்த மலைக்கு கீழே வந்துடுறா. அப்ப அவ எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிங்க செத்து கிடக்குது அப்படின்னு. அப்ப அது எல்லாத்தையும் ஆபி வந்து ரொம்பவே ஷாக் ஆகி என்னடா இங்க இத்தனை கிடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அதை பாத்துக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஆபி காதுல ஏதோ ஒரு ஜாம்பியோட சத்தம் கேக்குது. என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு ஜாம்பி வந்து பனிக்குள்ள இருந்தாலும் அது உடம்பு அப்படியே திரும்பிக்கிட்டு இருக்குது. அப்ப இதுங்க எதுவுமே இங்க சாகலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த அப்படியே சுத்தி பார்த்தா அந்த இடமே இப்போ
இப்போ அதிரிக்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே எடுத்தேன் பாரு ஓட்டன்னு சொல்ற மாதிரி ஆபி வந்து இப்போ தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப ஆபி அந்த மலையில இருந்து சரிக்கிட்டு வந்தது இங்க இருக்கிற ஜாம்பிஸ்க்கு எல்லாமே ட்ரிகர் ஆகி அந்த பனில இருந்து இப்போ எந்திரிச்சு ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் வந்து ஆபியா இப்போ துரத்தி வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப அதுங்களை பார்த்து ஆபி வந்து கடவுளே புயல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறேன், குறுக்கு எதுவும் மணல் லாரி வந்துடக்கூடாதா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி போய்கிட்டு இருக்கிறா. அந்த ஜாம்பிகளும் வெறிக்கொண்ட வேங்கா மாதிரி இப்போ துரத்தி வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப ஆபி ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது வர வழியில ஒரு தடுப்பு சவர் இருக்கு. ஆத்தி இங்கேயா இருந்தா நம்ம செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேல இருக்கிற ஒரு ஏனியை பிடிச்சு அந்த செவரு மேல ஏறிக்கிட்டு இருக்கிறா. பின்னாடி வந்து அந்த எல்லா ஜாம்பிஸுமே அந்த செவத்தை பிடிச்சி இடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதுலயும் ஒரு சில ஜாம்பிஸ் வந்து ஆபியோட காலை பிடிச்சி இழுக்குதுங்க. அது எல்லாத்தையும் தட்டி விட்டு எப்படியாவது உயிர் பழச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எகிரி குதிக்கிறா. அப்ப அதுக்குள்ள எகிரி குதிச்சு அங்க இருக்கிற டோரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அந்த டோர் எல்லாம் லாக்ல இருக்குது. அப்ப பக்கத்துல ஒரு சந்து மாதிரி இருக்குது வேலி போட்டுக்கிட்டு. அப்ப அதுக்குள்ள இப்ப ஆபி வந்து நுழைஞ்சு போய்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த இடத்துல அந்த வேலியை பிச்சுக்கிட்டு நூத்துக்கணக்கான ஜாம்பிஸ் வந்து ஆபியை கடிக்க பாக்குதுங்க. அதனால ஆபியும் அப்படியே தவழ்ந்து போய்கிட்டே இருக்கிறா. ஜாம்பிஸ் அதோட கையை கிழிச்சாவது ஆபியை பிடிச்சே ஆகணும்ட்டு வெறியில கத்திக்கிட்டு இருக்குதுங்க. அப்ப ஆபி அப்படியே தவழ்ந்து அந்த பக்கமா வந்துடுறா. அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஜாம்பிஸ் வந்து இப்ப ஆபியை பிடிச்சி கடிக்க பாக்குது. அப்ப ஆபியும் அந்த ஜாம்பியை தடுக்க பாக்குறா. ஆனா அவளால ஒரு கட்டத்துல முடியல. அப்ப அவ்வளவுதான்டா நம்ம செத்துட்டோம்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துலதான் நம்ம தலை ஜோயல் வந்து அந்த ஜாம்பியை சுட்டு ஆபியை காப்பாத்துறாரு. இதுவரை ஆபிக்கு இவன் தான் ஜோயல்ன்ட்டு தெரியாம தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இப்ப ஜோயல் ஆபியை காப்பாத்திட்டு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாரு. அப்ப எலி வந்து அந்த இடத்துல ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் டீனா வந்து ஜோயல் ஜோயல்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்ட உடனே எலிக்கு வந்து இவன் தான் ஜோயலான்ட்டு தெரிய வருது. அப்ப அவளோட கன் எடுக்கலான்னு பாக்குறா. இல்ல இவனை வலிக்கு தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணை எடுக்காம இருந்துகிட்டு இருக்கிறா. இப்ப ஜோயல் வந்து ஆபி கிட்ட உன்னை அதுங்க கடிச்சிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஜோயல் கையில இருக்கிற கண்ணை பாத்துக்கிட்டு இல்ல அதுங்க என்ன கடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த ஜாம்பிஸும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கதவை உடச்சுக்கிட்டு வந்துடும், அதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆபியை கீழே கூட்டிட்டு வந்துட்டு எங்க போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப ஜாக்சனுக்கு போனா இதுங்க எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேற எங்க போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆபி வந்து ஒரு பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கிறா ஜோயல் கிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலை மேல இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது, அங்க போனா தேவையான வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு இதுங்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ஜோயல் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு ஆபியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்ப பின்னாடி அந்த ஜாம்பிஸும் இப்ப அந்த கதவை உடைச்சுக்கிட்டு துரத்த ஆரம்பிக்குதுங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல கட் பண்ணா ஏமியை பாக்குறதுக்காண்டி டாமி வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப என்ன எல்லாரும் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஜெஸ்ஸியும் எலியும் பத்திரமா இருக்கிறாங்களா, ஆனா ஜோயலுக்கும் டீனாக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்க என்கிட்ட ரெஸ்பாண்டே பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற டாமி வந்து ஏமி கிட்ட என்ன இப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிற, அவங்க பேசாட்டி நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கிற ஏமியும் மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா எந்த சத்தமுமே வரல. அப்ப இப்ப டாமிக்கு ரொம்ப பதட்டமாயிக்கிட்டு இருக்குது ஜோயலுக்கு என்னாச்சோ அப்படின்னு. அப்ப அவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கு எந்த ரெஸ்பாண்டுமே வராததால சரி ஓகே நம்மளே வெளியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஏமி கிட்ட போகும்போது எவ்ரி 10 செகண்ட் நீ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்ப எலியும் ஜெஸ்ஸியும் இருக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. அப்ப ஏமி வந்து ஜெஸ்ஸியோட வாக்கி டாக்கில நீங்க ஜோயலையும் டீனாவையும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இதை கேட்கிற எலிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு, என்ன இவங்க நம்ம கிட்ட கேட்கறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சா அப்படின்னு. அப்ப ஏமியும் நாங்க எவ்வளவோ கான்டாக்ட் பண்ணோம், அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க, அதனாலதான் உங்க கிட்ட கேட்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஜெஸ்ஸியும் எலியும் ஒரு முடிவு பண்றாங்க, நம்ம போய் தேடலாம் அப்படின்னு. அப்ப அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல இப்போ ஜாக்சன்ல அந்த கட்டட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பைப்பை இப்போ உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற வேர்களை புடுங்குறாங்க. அப்பதான் அவங்களுக்குமே தெரிய வருது இதுக்குள்ள ஃபங்கை இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. அப்ப இதை பார்த்து அங்க வேலை செய்யறவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா இப்ப ஆபி ஜோயல் டீனா 3 பேருமே அந்த குதிரையில வந்துகிட்டே இருக்கும்போது மலையில இருந்து ஒரு பக்கம் ஏகப்பட்ட ஜாம்பிங்க இப்போ கீழே இறங்கிக்கிட்டு இருக்குதுங்க. அப்ப ஆல்ரெடி துரத்திட்டு வந்த ஜாம்பி கூட்டமும் இப்போ புதுசா கிளம்பின ஜாம்பி கூட்டமும் ஜோயலை துரத்தாம அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு ஓடுதுங்க. இதுங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜாக்சனை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த வேர்களை கட் பண்ணதுனால அங்க இருக்கிற பங்கை ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்ததுனால தான் இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் வந்து இப்ப ஜாக்சனை நோக்கி ஓடி போய்கிட்டு இருக்குதுங்க. அப்ப இப்ப ஜாக்சனோட தடுப்பு சுவர்ல வாட்சர் வந்து மேல நின்று பைனாக்குலரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு யாராச்சும் வராங்களா அப்படின்னு. அப்ப அதே சமயத்துல டாமி ஜோயலை தேடி வெளியே போகலான்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள்ல ஒருத்தன் டாமின்னு ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். இதை கேட்கிற டாமிக்கு ஆஹா ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுட்டான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த வாட்சர் வந்து பைனாக்குலரை வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. அப்போ ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் இந்த இடத்தை நோக்கி ஓடி வரதை பார்த்து உடனே மணி அடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஆட்களையுமே இப்போ மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது டாமிக்கு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டாமியும் மரியாக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு இங்க இருக்கிற யாருக்குமே நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேல போறாரு. அப்ப அந்த ஊர் மக்களும் அங்க இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டாமி ஒரு கன் எடுத்துக்கிட்டு அங்க வெறியோட ஓடிட்டு வர அந்த ஜாம்பிஸை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, என்ன இத்தனை வருதுங்க அப்படின்னு. இருந்தாலும் எத்தனை வந்தாலும்
வந்தாலும் பரவாயில்லடா நான் சமாளிச்சுக்கிறேன்டா அப்படின்னு கண்ணை வச்சுக்கிட்டு ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உக்காண்டா வாழ்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஜாக்சன் ஹோல்டுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே தயாரா இருக்க சொல்றாரு. அப்ப அங்க ஓடி வந்த மொத்த சாம்பிஸுமே இப்போ பொத்து பொத்துன்னு அந்த தடுப்பை இடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப அந்த பேரல கீழே போடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த எடுத்துட்டு வந்த பேரல எல்லாத்தையுமே வெளியே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற பெட்ரோலை சிந்த வைக்கிறாங்க. அப்ப அந்த பேரல்ல இருந்த பெட்ரோலை இப்ப கீழே சிந்திக்கிட்டே இருக்கும் போது ஒரு தீப்பந்தத்துல தீயை பத்த வச்சுக்கிட்டு எல்லாருமே தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருக்கிற எல்லா பேரலுமே பாம்பு போட்ட மாதிரி வெடிச்சு சதறதுங்க. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே அங்க ஓடி வந்த பாதி ஜாம்பிஸ் அப்படியே கருகி செத்து போயிடுறாங்க. இதே சமயத்துல ஜோயல் எல்லாரும் வந்துகிட்டு இருக்கும்போது ஜாக்சன்ல தீப்பத்தி எரியறத பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு. இப்ப நான் இந்த இடத்த விட்டு இப்பயே நான் போய் ஆகணும், நீ போய் அந்த குதிரையில உட்காந்து இந்த இடத்துல நீங்க சேஃபா இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ஹாப்பி வந்து ஜோயலை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, அவனை நம்ம தான் கொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் சொன்ன இடம் இன்னும் 2 நிமிஷத்துல வந்துடும், நம்ம அங்க போனா வெப்பன்ஸோட மறுபடியும் அங்க போயிட்டு அங்க இருக்கிற எல்லா சாம்பிஸையும் அழிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கிற ஜோயல் ஹாப்பியோட பேச்சை நம்பி அரை மனசோட முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஜாக்சன் நகரம் ஃபுல்லா தீப்பத்தி எரியற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப ஜாக்சன்ல அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாருமே சுட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சாம்பிஸ் எல்லாம் கொஞ்சம் புத்திசாலியா இருக்குதுங்க. இந்த சைடு நம்மளால போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுங்க எல்லாம் இந்த தடுப்பு சுத்திட்டு வர பாக்குதுங்க. அப்ப டாமி அதுங்களெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ரோட் சத்தம் கேக்குது. இதை கேட்டு ரொம்பவே பயந்து என்னடா அதுன்னு பார்த்தா ஒரு பெரிய ப்ளோட்டர் வந்து ஓடி வந்துகிட்டு இருக்குது. அப்ப இதை பார்த்த உடனே இது கண்டிப்பா நம்ம தடுப்பை உடைச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப டாமி வந்து கீழே ஓடி வந்துகிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாருமே தயாரா இருங்க, அதுங்க கொஞ்ச நேரத்துல தடுப்பு உடைச்சுக்கிட்டு வந்துரும் அப்படின்னு. அப்ப நம்ம டாமி அப்படியே ஓடி வந்துகிட்டு அங்க சில பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபிளேம் த்ரோவரை வாங்கி மாட்டிக்கிறாரு. அப்ப டாமி சொன்ன மாதிரி அந்த ப்ளோட்டர் வந்து அந்த தடுப்பு உடைச்சுக்கிட்டு ஒரு சின்ன வழியை உண்டாக்கிடுது. அது வழியா 100கணக்கான ஜாம்பிஸ் இப்போ ஓடி வந்துகிட்டு இருக்கு, கூடவே அந்த ப்ளோட்டரும் வந்துகிட்டு இருக்குது. அப்ப அங்க வந்துகிட்டு இருக்கிற எல்லா ஜாம்பிஸுமே அந்த மாடியில இருந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மாடியில இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜாம்பிஸும் ஒரு சில மாடிக்கு போயிட்டு மேல சுடுறவங்களை கடிச்சு கொத்தறிக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம டாமியும் ஒரு பிஸ்டல் எடுத்துக்கிட்டு அங்க வரதெல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் போது அப்ப மரியா வந்து அங்க வந்துகிட்டு இருக்கிற பெரிய ப்ளோட்டரை சுட்டுக்கிட்டு இருக்கும் போது என்னையவே சுடுறியா, எரி உன்னை மேல வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ப்ளோட்டர் இப்போ மரியா பக்கமா திரும்புது. இதை பாக்குற டாமி வந்து பேதியில போவா, அவன் என் பொண்டாட்டில அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ப்ளோட்டரை இப்போ சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதை பாக்குற அந்த ப்ளோட்டர் வந்து அவனை ஏறி அடிக்கணும் திமிங்கலாம், இவன் கை கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப டாமி பக்கமா திரும்பி ஓடி வந்துகிட்டு இருக்குது. அப்ப டாமி பக்கத்துல ஒரு சந்து வழியா ஓடி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓடி போய் பார்த்தா தான் தெரியுது அது முட்டு சந்து அப்படின்னு. ஆத்தி செத்தண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் திரும்பி ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த ப்ளோட்டர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துருது. அப்ப சரி ஓகே, தப்பிக்க வேற வழியே இல்லை, இதை கொன்னாதான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபிளேம் த்ரோவரை இப்போ ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. அப்ப இப்ப அந்த ப்ளோட்டரும் இப்போ நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நீ அவனை கிரில்லுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சிலிண்டரை ஃபுல்லாவே இப்போ காலி பண்ணி எரிச்சிடுறாரு. இருந்தாலும் அந்த ப்ளோட்டர் இப்போ சாகாம இப்போ டாமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போது அப்படியே பொறுமையா சரிஞ்சு கீழே விழுது. எப்போ கொஞ்ச நேரத்துல பயந்துட்டா இன்னும் சாகலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் கன் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப மரியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற நாய்க்களை எல்லாத்தையுமே அவுத்து விட்டுடுறாங்க. அந்த நாய்க்களும் அங்க ஓடி வர ஜாம்பிக்களை பிடிச்சி வெறியோட கடிச்சு தலையை பிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப இந்த இடத்துல இப்படியே கட் பண்ண ஆபி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஆபி ஆபின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஆபி எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஜோயலோட கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆபி வந்து ஓவன் கிட்ட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே இப்ப டீனாவோட கையை பார்த்தா விரைச்சு போய் கருப்பா இருக்குது. அந்த நேரத்துல டீனாவும் ஒரு உல்ஃபோட லோகோவை பார்த்த உடனே நீங்க எல்லாரும் யாருன்னு சந்தேகமா கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஜோயல் வந்து அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜாக்சன் நகரத்தை பார்த்துக்கிட்டு எல்லாருமே இங்க இருந்து ஒரு 3 நிமிஷத்துல கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கிற ஆபி வந்து என்னோட பேர் ஆபி, இவனோட பேர் ஓவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கிற ஜோயல் வந்து என்ன நிலைமை புரியாம இதெல்லாம் யாரு கேட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாக்கி டாக்கில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டாமி நீ லைன்ல இருக்கியா அப்படின்னு. அப்ப ஆபி வந்து இவளோட பேரு டீனா, அவனோட பேரு ஜோயல் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுது. அப்ப பட்டுன்னு இப்ப டீனாவோட தலையில கண்ணை வச்ச உடனே இதை பாக்குற ஜோயலுக்கு ஒண்ணுமே புரியல. அவரும் கண் எடுக்கலான்ற போது ஓவன் வந்து கண் பாயிண்ட் பண்ணிடுறான். மரியாதையே இப்ப நீ கண்ணை எடுத்த இவ தலை செதறிடும் அப்படின்னு. இப்ப ஜோயல் வந்து எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 கையை தூக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஜோயல் கிட்ட இருக்கிற எல்லா கண்ணையுமே இப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப ஆபி வந்து டீனாக்கு ஒரு ஊசி போட போறோம், அது அவளை கொல்லாது, 1 ஹவருக்கு அவன் நல்லா தூங்குவா, இங்க நடக்க போறது அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்ட்டு தான் இப்படிலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டீனாக்கு வெள்ளை கலர்ல ஏதோ ஊசியை போடுறாங்க. இதை போட்டு அடுத்த செகண்டே டீனாவும் அப்படியே மயக்கம் போட்டு நல்லா தூங்குறா. அப்ப ஜோயல் வந்து ஆபி கிட்ட நீங்க எல்லாம் யாரு, நான் தானே அவன் உயிரை காப்பாத்தினா அப்படின்னு சொன்ன உடனே நீ பெரிய கடவுளாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஷார்ட் கன் வச்சு ஜோயலோட காலில் ஷூட் பண்ண உடனே ஜோயலுமே கீழே விழுந்துடுறாரு. அப்ப ஆபி வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனோட காலை கட்டு, அவன் அதுக்குள்ள செத்துறக்கூடாது, அவனை வலிக்க வலிக்க பொறுமையா தான் கொள்ளுவா அப்படின்னு சொன்னதால அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஜோயலோட காலில் இறுக்கமா கட்டுறாங்க.
காத்த வெளியே போகாதபடி. அப்போ ஜோயிலும் அந்த வழியோட உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க, நீங்களாம் யாரா அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் ஆபி வந்து ஜோயல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா, எங்க அப்பாவை நீ கருணையே இல்லாம சுட்டு கொன்னுட்டேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஜோயலுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, இவன் அந்த டாக்டரோட பொண்ணா அப்படின்னு. எங்க அப்பா ரொம்பவே நல்லவர்ரா, உன்ன மாதிரி கேவலமானவர் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஜோயலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது, இன்னைக்குதான் நம்மளோட சாவி, இவள் நம்மளை கொல்லாம விடமாட்டா அப்படின்னு. அப்ப எதுக்கு இன்னும் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சா என்ன கொல்றியா அப்படின்னு சொன்ன உடனே அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கால்ஃப் பேட்டை ஆபி வந்து பாத்துக்கிட்டு அதை கையில எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப ஆபி வந்து அந்த கால்ஃப் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு ஜோயலுக்கு புல்லட் பட்ட இடத்துலயே நங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதனால ஜோயலும் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்படி பண்றது எதுவுமே ஆபியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்களோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரிய வரும். அப்போ ஜோயலை தேடிக்கிட்டு இருக்கிற எலியோ அந்த இடத்துக்கு தற்செயலா வந்து இப்ப அந்த வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஜோயல் வந்து செத்து கிடக்கிற நிலைமையில இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே எலிக்கு பயங்கர ஷாக் ஆகி கண்ணை எடுத்துக்கிட்டு ஆபியை சுடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப ஆபியோட ஃப்ரெண்ட்ஸ் எலி கீழே இருக்கிற கண்ணை தட்டி விட்டுக்கிட்டு எலியை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. அப்ப கீழே விழுந்த எலி வந்து ஜோயல் எந்திரிங்க ப்ளீஸ், ஜோயல் எந்திரிங்க ப்ளீஸ்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கிற ஜோயல் வந்து என் பொண்ணு என்னை எந்திரிக்க சொல்றான்னு எந்திரிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியல. அப்போ ஓவன் வந்து ஆபி கிட்ட இதை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆபியும் இப்ப அந்த ஸ்டிக்கை உடைச்சுக்கிட்டு ஜோயலோட கழுத்திலேயே குத்தி ஜோயலை சாவடிச்சிடுறா. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எலி பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு கதறல் சத்தத்தோட அவங்க எல்லார்கிட்டையுமே வெறியோட ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறா, உங்க எல்லாரோட சாவு என் கையில மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்ப அங்க இருக்கிறவங்களும் இவளையும் கொண்டுட்டு போயிடலான்னு எலியை கொள்ள வராங்க. ஆனா ஓவன் வந்து தடுத்துக்கிட்டு நமக்கு தேவை ஜோயல் மட்டும்தான், அவரை கொண்டாச்சு, இவளை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்ப ஆபியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் டீனா ஒரு பக்கம் மயங்கி கிடக்குறா, ஜோயல் ஒரு பக்கம் செத்து கிடக்குறாரு. இதை பார்க்குற எலி வந்து அப்படியே தவழ்ந்துக்கிட்டே ஜோயல் பக்கத்துல வரா. அப்ப ஜோயல் மேல படுத்துக்கிட்டு ப்ளீஸ்ப்பா எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பான்னு அழுதுகிட்டு இருக்கிறா. அப்படியே ஒரு டேப் ஆங்கில காட்டுறாங்க பாருங்க, மனசெல்லாம் உடஞ்சு போச்சுங்க. அப்ப அப்படியே இந்த இடத்துல ஒரு சேடான சாங் பிளே ஆகிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்துல ஆபியோ அவரோட டீம்மேட்ஸும் அந்த பணியில நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜெஸியும் அந்த இடத்துல குதிரையில வந்துகிட்டு இருக்கிறத காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜாக்சன் சிட்டில வந்த எல்லா ஜாம்பிஸையும் அழிச்சுக்கிட்டு இப்போ டாமி வந்து அழுதுகிட்டே மரியாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இப்போ எலி, டீனா, ஜெஸி 3 பேருமே குதிரையில ஜாக்சனை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த குதிரைக்கு பின்னாடி ஜோயில ஒரு துணியில கட்டி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் 3ஓட பேரு த பாத். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஜாம்பிஸ் எல்லாம் ஜாக்சனை அட்டாக் பண்ண அன்னைக்கு நைட்டை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஜாக்சனுக்கு வெளியே ஏகப்பட்ட ஜாம்பிங்க செத்து போன நிலைமையில இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே சமயத்துல மார்ச்சரி மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல ஜோயலோட உடம்ப ஒருத்தவங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு டாமி வந்து இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாமி வந்து ஜோயலோட உடம்ப கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் கையில கட்டி இருக்கிற வாட்சை பார்த்துக்கிட்டு டாமி வந்து நான் சாராவை கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சாரா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இப்படி ரொம்பவே வருத்தத்தோட டாமி வந்து ஜோயலோட உடம்ப கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஜாக்சன்ல யார் யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எலிக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலியும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு தெரியிற ஒரே விஷுவல் ஆபி வந்து ஜோயலை குத்தி கொலை பண்றது தான். அப்ப இதை பார்க்குற எலி வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறா. அப்ப இவ கத்துறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சமாதானப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த சீரிஸோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே இந்த சம்பவத்துல இருந்து இப்போ 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஜாக்சன் இன்னும் ரெக்கவரி மூட்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களோட பாதுகாப்பை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டாமி அங்க கட்டட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஜெஸி வந்து இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாமி கிட்ட இருக்கிற சுத்தியெல்லாம் வாங்கி இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதை பாக்குற டாமி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவன் நல்லாவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்போ இப்ப எலி வந்து இன்னமும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு டாக்டர் வந்து எலி கிட்ட சில ஒர்க் பண்ண சொல்றாரு. அப்ப அந்த டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் எலி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பரவாயில்ல நீ முழுசா குணம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நான் இங்க இருந்து போலாமா அப்படின்னு எலி கேட்கிறா. அப்ப அந்த டாக்டர் வந்து நீ பிசிக்கலி நார்மல் ஆயிட்ட, ஆனா மென்டலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ தெரபிஸ்ட் தான் வந்து இப்ப நம்ம எலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இழந்திருக்கிறது உன்னோட அப்பா, அதனால உன் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்கிற எலி வந்து ரொம்பவே கூலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படி அந்த டாக்டர் ஜோயலை பத்தி உங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு எல்லாம் எலி வந்து கூலா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி எலி ரொம்பவே கூலா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இவ போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு. ஆனா இதை எலிக்கிட்ட கேட்காம சரி ஓகே நீ நார்மலா தானே இருக்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூமை விட்டு சிரிச்ச முகத்தோட வெளியே வரா. அப்போ அப்படியே சிரிச்சு வந்துகிட்டு இருக்கிற எலி வந்து அப்படியே அவளோட ஃபேஸை மாத்தி பயங்கர கோபத்தோட நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. இப்போ எலி வந்து அவளோட வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறா. அப்ப அந்த இடத்துல ஜோயலுக்காண்டி நிறைய பேர் பூ வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த வீடே ஒரே
வெறிச்சோடி இருந்துகிட்டு இருக்குது. இப்ப எலி வந்து நமக்குன்னு ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு, இப்ப அவரும் இல்லையேன்னு ரொம்பவே தனிமையில இருந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே ஜோயலோட ரூமுக்குள்ள போறா. அப்ப அங்க இருக்கிற ஜோயலோட பெட்ல ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை திறந்து பார்த்தா ஜோயல் கடைசியா போட்டிருந்த அவரோட ட்ரெஸ், வாட்ச் அண்ட் அவரோட கன்னுமே இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இதை பார்த்து எலி வந்து அந்த கன் எடுத்துக்கிட்டு அந்த வாட்சையும் எடுத்து வச்சுக்கிறா. அப்போ பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற ஜோயலோட ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அது பக்கத்துல போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி எலி வந்து தான் அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கும்போது கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம டீனா தான் வந்திருக்கா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க, அதனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ சமைச்ச ஒரு குக்கீஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. இதை பார்க்குற எலி வந்து டீனா கிட்ட, என்ன புதுசா குக்கீஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, இப்பெல்லாம் இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே, அது இல்லை, இப்ப நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ காண்டாகிட கூடாது, அதுக்கு தான் நான் இந்த குக்கீஸை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கிற எலி வந்து, அப்படி என்ன விஷயத்த சொல்ல போற, கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இப்பதான் டீனா வந்து எலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஜோயில யாரு கொண்டாங்க, அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்க எங்க போறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலியோட மூஞ்சி மாறுது. அப்ப எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ தான் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற டீனா வந்து, இதை நான் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்லே சொல்லியிருந்தா அப்படியே நீ ஓடி போயிருப்ப, நீ முதல்ல முழுசா குணமாகி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகுறா. அப்போ அவங்க யாரு, அவங்களோட பேர் என்ன, எங்க போயிருக்காங்க அப்படின்னு எலி கேட்டதுக்கு அப்பதான் அவங்க ஒவ்வொருத்தர் பேரா டீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி ஜோயில கொண்டவங்களோட பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜடை போட்டிருந்தால அவளோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவளோட பேர் தான் ஆபி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேரை நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறா. அப்ப டீனா வந்து அங்க வந்தவங்க எல்லாருமே உல்ஃப் கேங்கோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த உல்ஃப் கேங்கோட ஆர்ஜினை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் டீனாக்கு எப்படி தெரிய வரும்னு பாத்தீங்கன்னா ஜெஸி தான் டீனா கிட்ட சொல்லியிருப்பான். அப்ப இதை பத்தி நீ வேற யார்கிட்டயாவது சொன்னியா அப்படின்னு எலி கேட்டதுக்கு டீனா வந்து, நான் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்றேன், ஆனா கண்டிப்பா டாமி கிட்டே நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப கட் பண்ணா டியா வந்து எலி கிட்ட என்னென்னலாம் சொன்னாலோ அது எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் இப்போ டாமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட டாமி வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஜோயில கொண்டவங்களை இப்ப நம்ம பழி வாங்க முடியாது, ஏன்னா ஜாக்சன் இன்னும் முழுசா ரெடி ஆகல. அது மட்டும் இல்லாம இப்போ பழி வாங்குறதுக்காண்டி போனா ஜாக்சன்ல பாதுகாப்பு சுத்தமா இருக்காது, இதெல்லாம் ஏன் உனக்கு புரியவே மாட்டிக்குது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து, இந்நேரம் உங்களுக்கோ எனக்கோ ஆச்சுன்னா இப்போ ஜோயல் வந்து சியாட்டலோட பாதி தூரத்தை ரீச் பண்ணிருப்பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. சியாட்டல்னா என்னன்னா உல்ஃப்கேங் எல்லாருமே அந்த இடத்துல தான் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்கிற டாமி வந்து, நீ எதுவும் எனக்கு சொல்லி புத்திமதி கொடுக்காத, அவர் என்னோட அண்ணன், அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப எலி வந்து சொல்றது எதுவும் கேட்காம அவர் ரிவெஞ்ச் பண்ணியே தீரணும்ன்ற மைண்ட் செட்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கேட்கிற டாமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இது எதுவுமே இப்ப என் கையில கிடையாது, நம்ம கவுன்சில் மீட்டிங்ல இதை பத்தி அப்பீல் பண்ணலாம், அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டா நம்ம ஜோயில கொண்டவங்களை பழி வாங்கி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போக சொல்றாரு. அப்ப அங்க இருந்து எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி டாமி வந்து எலி கிட்ட, இங்க இருந்து 10 மைல் தூரத்துல ஜோயில புதைச்சிருக்கோம், உனக்கு பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா எப்ப வேணா போய்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து, சியாட்டலுக்கு போற வழியில நான் அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து எல்லாரும் போறாங்க. அப்ப அப்படியே இப்போ இந்த இடத்துல கட் பண்ணா இப்போ ஒரு புது வகையான அமைப்பை சேர்ந்தவங்களை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி 2 கிண்ணத்துலயும் கூடு போட்டவங்களை ஸ்கார்னு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து ஆன்மீகத்தை ரொம்பவே வழிபட்டுக்கிட்டு வருவாங்க. அதை விட இவங்க கம்யூனிகேட் பண்றது எல்லாமே விசில் வழியா தான் இருக்கும், அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க, பக்கத்துல இருந்தா மட்டும்தான் பேசிப்பாங்க, தூரத்துல இருந்தா விசில் வழியா தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்கார் அமைப்பு சார்ந்தவங்க சில பேர் காட்டு வழியா நடந்து போய்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற அவங்களோட ஒரு குட்டி பொண்ணு, இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இருக்கிறவங்களும், நம்ம எங்க போறோம்னு நமக்கே தெரியாதா அப்படின்னு பேசி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி அவங்க எல்லாரும் அந்த காட்டு வழியா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய விசில் சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. இவங்க பதிலுக்கு ஒரு விசில் அடிச்ச உடனே ஆப்போசிட்ல இருந்து ஒரு பயங்கர விசில் சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆபத்து இங்க நடக்க போகுது அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே பயந்துகிட்டு இருக்கிறா, இப்ப இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ஜெஸி வந்து எலிக்கு சண்டை பயிற்சி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த 3 மாசம் இவன் சும்மாவே இருந்து இவ பாடி வீக் ஆயிருக்கும், அது அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலிய பாக்ஸிங் பேட்ச்ல பவரா குத்த வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எலியும் அவரோட ஃபுல் ஃபோர்ஸை வச்சு அந்த பாக்ஸிங் பேட்ச் குத்திக்கிட்டே இருக்கும்போது இதை பாக்குற ஜெஸிக்கு நல்லாவே புரியுது, இவ இன்னும் சோர்வாகல அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நீ பயிற்சி பண்ணது போதும், போய் ரெஸ்டடா அப்படின்னு சொன்ன உடனே எலி வந்து ஜெஸி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறா, நீ கவுன்சில் மெம்பர்ஸ்ல இருக்கியா அப்படின்னு. இதை கேட்கிற ஜெஸி, உனக்கு எப்படி தெரியும்? ஆமா அப்படின்னு சொன்ன உடனே, நீ எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஜெஸி வந்து, நீ இன்னைக்கு நைட்டே பேப்பர்ல நல்லா எழுதி வச்சுக்கோ, ஏன்னா நீ பேசும்போது கோவத்துல தான் பேசுவ, கோவத்துல இருந்தா அங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில இப்போ அந்த கவுன்சில் மீட்டிங்குமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த மாதிரி ஜோயில கொன்னதுக்கு நம்ம ரிவெஞ்ச் பண்ணி போகலாமா அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற மக்களுமே ஒவ்வொருத்தரா எழுந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம ஏதோ ரிவெஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப ஒவ்வொருத்தரா பேசி முடிச்சுட்டு இப்ப ரேச்சல்னு ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. அவங்களும் சேர் மேல எந்திரிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ ரிவெஞ்ச் பண்ணி போறது ரொம்பவே சரியில்லை. என் குடும்பத்துல இருந்து என் அக்காவும் தான் இறந்துட்டா, ஆனா அதுக்கு நான் கோபமா படுறேன். இறப்புன்றதே சாதாரணமான ஒண்ணுதான். இப்போதைக்கு ஜாக்சன்ல பழிக்கு பழி வாங்கணும்னு போனா ஜாக்சன்ல பாதுகாப்பே இருக்காது. யாராச்சும் ஒரு ரைடர்ஸ் அந்த மாதிரி வந்தாலும் ஜாக்சனை தரமட்டமா அழிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் எந்திரிச்சு நான் கிறிஸ்டின் இல்லை, ஆனா கிறிஸ்டியானிட்டி சொல்ற வழியிலேயே நம்ம போகலாம். இந்த மாதிரி யாரு தப்பு பண்ணாலும் அவங்கள நம்ம மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த சர்ச்சில் எலிக்கும் ஒருத்தருக்கும் கிளாஷ் ஆச்சு பாத்தீங்களா. அவர் இது எல்லாம் கேட்டு ரொம்பவே காண்டாகி இப்போ எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த ஆள் சொல்றதை கேட்டு நீங்க அமைதியாவே இருந்தீங்கன்னா அவங்க எல்லாரும் நினைக்கிறது அவங்க நமக்கு பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய படையோட வந்து நம்மளை ஒட்டுமொத்தமா அழிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மள ஒரு திறமையான ஆளை நம்ம இழந்துட்டோம், அதுக்கு நம்ம பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி அனுப்புங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படி எல்லாம் மீட்டிங்ல அனுமதி இல்லாம யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவருமே உட்காந்துக்கிறாரு. எல்லாரும் தொடர்நடிங்க பசங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப இவர் பேசுறது எல்லாத்தையுமே எலி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவர் எதுக்கு இப்ப நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப இப்ப கடைசியா எலியை எந்திரிச்சு பேச சொல்றாங்க. அவளும் அவ நேத்து நைட்டே எழுதின பேப்பரை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறா. இப்ப நான் கேட்கறது எனக்காகவோ ஜோயிலுக்காகவோ கேட்கல, நம்ம ஜாக்சன் நகரத்துக்காண்டி கேட்கிறேன். நம்மள ஒரு திறமையான ஆளை அவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க, அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க கூடாது, திருப்பி அடிக்கணும் அப்படின்னு அவளுமே ரெக்வஸ்ட் வச்சு உட்கார்றா. அப்ப இது எல்லாத்தையும் கேட்ட அந்த கவுன்சில் மெம்பர்ஸுமே இப்போ ஓட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிவெஞ்ச் பண்ணி போகலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப அந்த ஓட்டிங்ல 3 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 8 பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அப்பீல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, பழி வாங்கி போக வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த 3 பேர் யாரா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்னு டாமி, டாமியோட ஒய்ஃப், அப்புறம் ஜெஸியா தான் இருக்கும். அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே பேச்சை கேட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையுமே போக சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்போ ஒரு பேஸ்பால் கிரவுண்ட்ல அந்த சைக்கோ தெரபிஸ்ட் வந்து அங்க நடக்கிற கேமை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க வந்து டாமி வராரு. அப்ப அந்த சைக்கோ தெரபிஸ்ட் கிட்ட இப்போ டாமி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எலிய பத்தி. அதுக்கு அந்த சைக்கோ தெரபிஸ்டும் அவ பேசுறது எல்லாம் பொய்யா தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற டாமி வந்து ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ உண்மையை பேசுற ஒரே ஒருத்தர் இருந்தாரு, இப்ப அவர் இல்லன்ட்டு அவ என்னதான் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு இதை கேட்கிற டாமியும் சைலண்டா இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும், எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப எலிய நான் தானே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்ப கட் பண்ணா எலிய தான் அந்த கேரேஜ்ல இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ வந்து ஜோயலோட கண்ணில் எல்லா புல்லட்டையும் லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நேர் வழியா போனா நமக்கு எதுவும் கிடைக்காது, நம்மளே சோலாவா போய் தட்டிட்டு வரலாம் அப்படின்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படி அவ தனியா கிளம்பலான்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டா டீனா தான் வந்திருக்கா. அப்ப நீ தனியா தான் இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஆமா நான் தனியா தான் இருக்கேன்னு அவளும் சொல்றா. அப்ப கதவை திறந்து டீனாவை உள்ள இழுத்துக்கிறா. அப்ப டியா வந்து எலி கிட்ட இப்ப என்ன பண்றதா இருக்க, என்ன பிளான் அப்படின்னு கேட்டதுக்கு சியாட்டல் போய் ஆபியை கொல்றது தான் ஒரே பிளான் அப்படின்னு எலி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருக்கிற சில கன்ஸ் அண்ட் ஃபுட்டை பார்த்துக்கிட்டு இதை மட்டும் தான் எடுத்துட்டு போக போறியா, இது எப்படி பார்த்தோம் கொஞ்சம் கூட பிளானே இல்லாம போயிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க பாரு ஒரு பிளான் அப்படின்னு அவ எழுதின பேப்பரை எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த பேப்பர்ல தேவையான பொருட்கள் மாதிரி இத்தனை கன், இத்தனை புல்லட்ஸ் வேணும், 2 வாரத்துக்கான சாப்பாடு அண்ட் மெடிசன், ஆல்கஹால் எல்லாமே வேணும் அப்படின்றத எழுதி வச்சிருக்கா. இதை பாக்குற எலிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. நீயும் வரியா அப்படின்னு கேட்டதுக்கு உன்னை நான் தனியா விடுவனா செல்லும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ அவளோட பிளானை எலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு குதிரை ஷிமரே போதும் அப்படின்னு சொன்னதுக்கு எதுக்குன்னு கேட்கிறா. அப்பதான் நம்ம வேகமா போய் ஆபியை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து ஒத்துக்கிறா. சரி ஓகே அப்படின்னு. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து டீனா கிட்ட ஜோயலோட கண்ணை எடுத்து காட்டுறா. இது ஜோயலோட கண்ணா அப்படின்னு டீனா கேட்ட உடனே ஆமா இதாலதான் அவங்க எல்லாத்துக்குமே சாவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப சரி ஓகே நீ ரெடியாரு, காலையில 3:30 நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரெக்டா நீ அவுட் போஸ்ட் ஆண்டா வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறா. அப்ப அப்படியே கரெக்டா எலி வந்து அந்த அவுட் போஸ்ட் பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே டியா வந்து ஷிமரை கூட்டிட்டு வந்துடுறா. அப்போ கூடவே இன்னொருத்தர் வந்திருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ஒருத்தர் கூட கிளாஷ் ஆச்சு பாத்தீங்களா, அவரு தான் வந்திருக்காரு. இவரோட பேரை சொல்லவே இல்லைல்ல, இவரோட பேரு சத். அப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எலிக்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற பவரான கண்ணை கொடுத்துட்டு உன்னோட கண்ணை ஏன்ட்ட கொடு, இது அதை விட பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாரு. அப்ப எலி இன்னமும் சத் மேல கோபத்தோட தான் இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப இன்னும் 10 நிமிஷத்துல எங்க ஆட்கள் வந்துருவாங்க, அதுக்குள்ள இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை திறந்து விடுறாரு. அப்ப போகிறதுக்கு முன்னாடி சத் வந்து எலி கிட்ட கை கொடுக்குறாரு. ஆனா எலி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கை கொடுக்குறா. அப்ப அப்படியே எலி வந்து இப்ப ஜாக்சனை விட்டு போகிறா. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா எலி
வந்து டாமி கிட்ட சொன்னால சியாட்டல் போற வழியில நான் ஜோயில பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப ஜோயில புதைச்ச அந்த இடத்து பக்கத்துல தான் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. அப்ப எலி வந்து ஜோயிலோட கலரை முன்னாடி நின்று அங்க சில காப்பி கொட்டைகளா வைக்கிறா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜோயிலுக்கு காஃபினா ரொம்பவே பிடிக்கும். அப்ப எலி வந்து உன்னோட சாவுக்கு காரணமானவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்ப அப்படியே எலியும் டீனாவும் அவங்களோட பயணத்தை இப்போ தொடர்றாங்க. அப்ப அப்படியே இவங்க 2 பேரும் பயணம் பண்ணி இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு சியாட்டலுக்கு போக இன்னும் 10 மைல்ன்ற டிஸ்டன்ஸ்ல இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப வரும்போது அந்த ஸ்கார்னு ஒரு அமைப்பை சார்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் அங்க இறந்து கிடக்குறான். இதை பார்த்து அந்த 2 பேரும் கண்ணை எடுத்துக்கிட்டு பொறுமையா அந்த டெட் பாடி பக்கத்துல நடந்து வராங்க. அப்ப அந்த பாடியை பார்த்த உடனே இந்த மாதிரி லோகவா நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே டியா அங்க பக்கத்துல இருக்கிற புதருக்குள்ள போய் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார் அமைப்பை சார்ந்த சில பேர் அப்பல நடந்து வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க யாரையுமே உயிரோட விடாம சுட்டு தள்ளி இருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த சின்ன குழந்தையும் உட்பட. அப்ப இதை பார்த்து எலி வந்து ரொம்பவே ஷாக் ஆகி இது அந்த உல்ஃப் கேங் தான் பண்ணிருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு டீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி ஓகேவா, முதல்ல இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருந்தா அங்க ஒரு சியாட்டலோட மெயின் ரோடு வருது. அப்ப அங்க இருக்கிற ஒரு போர்டுல பார்த்தா சியாட்டலுக்கு இன்னும் 9 மைல் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்ப அப்படியே அந்த ரோட்டு வழியா ஷிமார்ல அவங்க 2 பேரும் போய்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு உடஞ்சு போன பாலம் இருக்குது. இப்ப அது மேல நின்று அந்த சியாட்டல் சிட்டியை ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சியாட்டல் சிட்டியும் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அதை பார்த்த எலி வந்து இது ரொம்பவே அழகா இருக்குது, ஆனா அந்த அசிங்கமானவங்களை நம்ம சுட்டு தள்ளியே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் யூட்டன் அடிச்சுட்டு போறாங்க. அப்ப அப்படியே அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும் போது தூரத்துல ஒரு வாட்ச் டவர் இருக்கு பாத்தீங்களா, இப்ப அதுக்குள்ள காமிக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள ஆபியோட டீம்ல இருந்து ஒருத்தவன் அங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அங்க கிளியரா இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஸ்கோப்ல பார்த்துக்கிட்டே இருக்கான். ஓகே கிளியரா தான் இருக்கு, நீங்க வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் அந்த வுல்ஃப் கேங் மெம்பரை காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆர்மி சோல்ஜர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் மேல அவங்க கிட்ட டேங்க்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அப்படியே அந்த ரோட்ல ஆர்மி டேங்க் 2 ஜீப்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது 100கணக்கான ஆர்மி சோல்ஜர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாத்தையும் எலியும் டீனாவும் எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ தெரியல. இதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட் 4ஓட பேரு டே 1. இந்த எபிசோட் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2018ல சியாட்டல்ல தான் ஆரம்பிக்குது. அப்போ ஃபெடரல் சோல்ஜர்ஸ் சில பேர் வேன்ல ரோந்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது மக்கள்களை பத்தி இழிவா பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு வரும்போது நம்மளை அழிக்கிறதுக்காண்டி புதுசா WFLன்னு ஒரு அமைப்பு உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. WFLனா என்னதுன்னா ஆபி அவங்களோட டீம்ல ஒரு அமைப்புல சேரணும்னு சொன்னாங்கல்ல, அந்த அமைப்போட பேரு தான் WFL. நம்ம ஷார்ட்டா வுல்ஃப் கேங்னு கூப்பிடலாம். அப்போ இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணி வச்ச மக்கள்களை எதுக்காக ஓட்டர்ஸ்னு கூப்பிடுறீங்கன்னு அங்க புதுசா ஆர்மியில ஜாயின் பண்ணவன் ஒருத்தவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்மி சோல்ஜர் வந்து அந்த கேள்வி கேட்ட பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட பேர் தான் ஐசாக். ஃபியூச்சர்ல வுல்ஃப் கேங்கோட ஹெட்டே இவரு தான். அப்ப இந்த பங்கை உலகம் முழுக்க பரவுனதுனால உலகமே வேற மாதிரி மாறிடுச்சு. அதனால மக்களுக்கு ஓட்டுரிமையை நம்ம புடுங்கிட்டோம். அதனால தான் சும்மா ஃபன் பண்றதுக்காண்டி மக்கள்களை ஓட்டர்ஸ்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கிற அந்த புது பையனுமே கொஞ்சம் வருத்தப்படுறான், இது ரொம்பவே தப்பு இல்லையா அப்படின்னு. அப்போ அப்படி அந்த ஃபெடரல் சோல்ஜர்ஸ்லாம் அந்த வேன்ல வந்துகிட்டே இருக்கும்போது சில ஆட்கள் அந்த வேனை மறிச்சு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த சோல்ஜர்ஸும் கன்னெல்லாம் லோட் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஐசாக் வந்து யாரும் கண்ணை லோட் பண்ண வேணாம், நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேனை விட்டு கீழே இறங்குறாரு. அப்ப வேனை விட்டு இறங்கிட்டு புதுசா வேலைக்கு சேர்ந்தான் பாத்தீங்களா, அவனையுமே கீழே இறங்க சொல்றாரு, நீயும் என் கூட வா அப்படின்னு. அப்ப அந்த பையனை கீழே இறங்கிட்டு இப்ப ஐசாக்கும் அவனும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கும்பல்ல இருந்து ஒரு லேடி நடந்து வந்து ஐசாக் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள எதுவும் பேசிக்கலனாலுமே கண்ணாலேயே ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அப்ப ஐசாக் வந்து அப்படியே திரும்பி அந்த வேன் பக்கத்துல போயிட்டு 2 கிரெனேட்டை அதுக்குள்ள போட்டு கதவை மூடிடுறாரு. இதை பாக்குற அந்த புது பையனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அந்த கிரெனேட்டோ அப்படியே வெடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. அதுக்குள்ள இருந்த சோல்ஜர்ஸ்மே இறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த லேடியும் ஐசாக்கும் இப்ப கை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இதை பாக்குற அந்த புது பையன் வந்து பயந்துகிட்டு இருக்கான், இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப ஐசாக் வந்து அவங்க கிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு, நீ ஒன்னு எங்களோட WFL அமைப்புல சேர்ந்துக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த சோல்ஜர் மாதிரி நீயும் இறந்து போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற அந்த பையன் என்ன சொல்லியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அப்படியே இந்த சீரிஸோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே இப்போ 11 வருஷம் கழிச்சு பிரசன்ட்டை தான் காட்டுறாங்க. அப்ப எலியும் டீனாவும் போய்கிட்டு இருக்கிற பயணத்துல டீனா வந்து ஒரு பார்மசிக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் மெடிசன் இருக்குமான்னு லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பாலடைஞ்ச பார்மசில எதுவுமே இருக்க மாட்டேங்குது. டீனாவே ஏதாச்சும் ஒன்னாச்சே கிடைக்காதா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறா. அப்ப அப்படியே டீனா அந்த இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே நின்று அதை கையில எடுத்து பாத்துக்கிட்டே
இருக்கா. அவ என்ன எடுத்து பாக்குறான்னு இப்ப நம்ம கிட்ட சொல்லல. அப்ப அந்த பார்மசிக்கு வெளியே எலி வந்து குதிரையில உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப இப்படியே சியாட்டல் டே 1ன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டீனாவும் கொஞ்ச நேரத்துல அந்த பார்மசியை விட்டு வெளியே வந்து உள்ள எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே இப்போ கிளம்புறாங்க. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் அந்த இடத்துல குதிரையில வந்துகிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பழைய ஆர்மி டேங்க் இருந்துகிட்டு இருக்கு. இதை பாக்குற எலி ரொம்பவே எக்ஸைட் ஆகி இதுவரை நான் ஆர்மி டேங்க பக்கத்திலேயே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு குதிரையில இருந்து இறங்கி அந்த ஆர்மி டேங்க் பக்கத்துல நடந்து வரா. அப்ப அந்த டேங்க் மேல ஏறி பார்த்தா அங்க நிறைய சோல்ஜர்ஸ் செத்து கிடக்குறாங்க. அவங்கள பார்த்தா இயற்கையாவும் செத்து போனவங்க மாதிரியும் இல்ல, அஃபெக்ட் ஆகி செத்து போனவங்க மாதிரியும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டு செத்து போனவங்க மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பத்தி எலி வந்து டீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, எதுக்காக இப்படி செத்து போயிருக்காங்களோ அப்படின்னு. அப்ப எலி வந்து அந்த ஆர்மி டேங்கோட என்ட்ரி டோரை இப்போ ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அந்த டோர் பயங்கர வெயிட் ஆகி இப்போ டம்முன்னு ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே டீனா உடனே அவளோட கன் எடுத்துக்கிட்டு யாராச்சும் எதுவாவது வந்துருமான்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப எலி வந்து அந்த டேங்குக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா 3 எலும்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்போலோ மிஷின்ல இருந்தவங்க மாதிரி அப்படின்னு. ஏன் இப்படி சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எலிக்கு கிட்டாரும் ஸ்பேஸும் ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த டேங்கை விட்டு எலி வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறா. அப்ப டீனா வந்து ஒரு பைனாகுலர்ல ஒரு விஷயத்த பார்த்து நீ அந்த மாடியில பாரு அப்படின்னு சொல்லி அவகிட்ட அந்த பைனாகுலரை கொடுக்கறா. அப்ப தூரத்துல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டடத்துல பெரிய டிஷ் மேல WFLன்னு எழுதிருக்கு. அப்ப இதை பார்த்து எலி வந்து நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு குதிரை எடுக்க பாக்குறா. அப்ப டீனா வந்து இப்போதைக்கு நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி வேணான்னு சொல்றா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா ஆட்கள் இருப்பாங்க, அப்படி இருந்தா வாட்சஸும் இருப்பாங்க, நம்ம வரதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அது அப்படி இருக்க கூடாது, நம்ம இருக்கினதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலியும் நீ சொல்றதும் கரெக்ட் தான், அப்ப அதுவரை நம்ம இப்ப எங்க இருக்கிறதுன்னு கேட்டதுக்கு பின்னாடி பாரு அந்த இடத்துல தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி பார்த்தா அந்த இடத்துல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் விற்கிற ஒரு ஷாப் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குதிரையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப அப்படியே அந்த ஷாப்புக்குள்ள வந்துட்டு குதிரைக்கு புல்லுலாம் போட்டுக்கிட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப எலி வந்து அப்படியே அந்த கடைக்கு மேல வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய கிட்டாருங்களா தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப இதை பார்த்து எலி வந்து அப்படியே ஜோயல் ஞாபகம் வந்து சைலண்டா இருக்கிறா. அப்ப இந்த இடத்துல ஏதாச்சும் கிட்டார் வாசிக்கிற நிலைமையில இருக்கான்னு எலி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அங்க கார்னர்ல ஒரு கிட்டார் பாக்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்து சிரிச்சு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு புது கிட்டாரே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இது போதுண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை எடுத்து இப்போ வாசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அப்படியே எலி வந்து ஜோயல் சொன்ன ஒரு மெலோடியான பாட்டை வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இதை டீனா பார்த்துடுறா. அப்ப டீனா பார்த்ததும் வாசிக்கிறத நிறுத்திடுறா. ஏன் நிறுத்திட்ட, நல்லா தானே பாடுறா, பாட அப்படின்னு சொன்ன உடனே எலியும் சரின்னு சொல்லிட்டு இப்ப அவ மறுபடியும் வாசிச்சு பாடிக்கிட்டு இருக்கிறா. அப்ப டீனா வந்து அவளுக்கு முன்னாடி உட்காந்து அவ பாடுறத ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அப்படியே எலி வாசிக்கிட்டு இருக்கிறத டீனா கேட்டு அவ கண்ணுல இருந்து கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. கண்ணுல இருந்து தண்ணீர் தானே வரும், பின்ன அப்படிலாம் கேட்க கூடாது, இட்ஸ் எமோஷன். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எலியும் அவ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறத நிறுத்திடுறா. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்த டீனா வந்து நீ ரொம்ப அற்புதமாவே வாசிச்சா அப்படின்னு பாராட்டிக்கிட்டு ஜோயலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சரி ஓகேவா, எனக்கு ரொம்ப பசிக்குது, உனக்கும் எப்படியும் பசிக்கும், கீழே பீஃப் இருக்கு, வா சாப்பிடலாம் அப்படின்னு கீழே போறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் கீழே சாப்பிட போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா ஐசாக் தான் ஒரு கேஸ் ஸ்டவ் பத்த வைக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப காப்பர் கலந்த வெறும் பெண்ணை அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக சமையல் பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது, அந்த ஸ்கார் அமைப்புல இருந்து ஒருத்தரை புடிச்சிட்டு வந்து நியூடா ஆக்கி கையை கால்லாம் கட்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. மரியாதையா சொல்லிடு, அடுத்து நீங்க எங்க அட்டாக் பண்ண போறீங்க அப்படின்னு. இதை கேட்கிற அந்த ஸ்கார் அமைப்பை சார்ந்தவனா அவன் வாயை திறக்கிற மாதிரியே இல்ல, நீ என்ன கொடுமைப்படுத்தினாலும் என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வராதுரா அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த அடுப்புல வச்ச சூடான பெண்ணை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஸ்கார் அமைப்பை சேர்ந்தவனோட கையிலேயே வச்ச உடனே அவன் கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். என்னதான் அவன் தோல் உரியிற மாதிரி டார்ச்சர் பண்ணாலும் அவன் அடுத்து எங்க அட்டாக் பண்ண போறாங்கன்ட்டு அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு வெளியே 2 சோல்ஜர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சோல்ஜர் வந்து ரொம்பவே இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி இல்லாம டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப இவன் சொல்ற மாதிரி தெரியல, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் இருக்கிறதுக்கு செத்து போகலாம் அப்படின்னு ஐசாக் வந்து அவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. அப்ப வெளியே இருக்கிற இன்னொரு சோல்ஜர் வந்து எப்படியோ அந்த ஸ்காருக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருச்சா அப்படின்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இது வேற யாரும் இல்ல, 11 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரால ஆர்மி சோல்ஜரா புதுசா சேர்ந்தன்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் தான் இது. இந்த 11 வருஷத்துல இவனுக்குள்ள இருக்கிற இறக்க குணம் எல்லாமே போயிடுச்சு. அப்படின்னா WFLனா எவ்வளவு கொடூரமானவங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. இப்ப எலியும் டீனாவும் கிளம்பி போகலான்ற போது நடுவுல சேனல் ஸ்டேஷன் இருக்குது. அப்ப இதுக்குள்ள எப்படி போகலாம் அப்படின்னு ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த பில்டிங் ஓரமா ஒரு ஜன்னல்ல ஓட்டை இருக்குது. அப்ப இது வழியா யாரோ போயிருக்காங்க, நம்மளும் அதே வழியில தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜன்னல் வழியா உள்ள புந்து அந்த 2 பேருமே உள்ள போறாங்க. அப்போ உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு.
WFLோட சோல்ஜர்ஸை ஸ்காரோட அமைப்பு சார்ந்தவங்க குடலை உருவி மாலையா போட்டு தூக்கில தொங்க போட்டு போயிருக்காங்க. அப்ப இதை பார்த்த டீனாவும் எலியும் யாரா இப்படி கொடூரமா மனசாட்சியே இல்லாம கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப டீனாக்கு அங்க செத்து போனவங்க எல்லாரையும் மறுபடியும் பார்த்த உடனே அவளுக்கு வாந்தி வந்துடுது. அப்போ உனக்கு எதுவும் இல்லையே, நீ ஓகேவா அப்படின்னு எலி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா WFLோட சோல்ஜர்ஸ் வந்து இந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க செத்து கிடக்கிற சோல்ஜர்ஸை பார்த்த உடனே இங்க புதுசா வந்த சோல்ஜர்ஸுமே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளோட ஆட்களை எல்லாம் யாரோ சாவடிச்சு தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஆட்களை கொண்டவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது, இந்த இடத்தையே ஜல்லடை போட்டு தேடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க புதுசா வந்த சோல்ஜர் எல்லாருமே இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து எலியும் டீனாவும் எதுவும் பேசாம அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்த விட்டு நம்ம எப்படா தப்பிக்க போறோம்னு எலி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு படி இருக்குது. இந்த படி வழியா நம்ம முதல்ல மேல ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த படியில ஏறி ஒரு கதவை முடிக்கிறா. அப்ப இந்த சத்தம் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சோல்ஜர் காதுல கேட்ட உடனே இந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குதா அப்படின்னு அந்த டோரை திறந்து உள்ள வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப எலி வந்து பின்னாடி நின்று இவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட கழுத்திலேயே இப்ப குத்த பாக்குறா. ஆனா அந்த சோல்ஜர் வந்து எலியை தட்டி விட்டுக்கிட்டு கீழே விழுந்த கண்ணை எடுத்து அவளை கொன்னுடலான்ற போது அந்த இடத்துக்கு கரெக்டா டீனாவும் வந்து அந்த சோல்ஜரை சுட்டு சாவடிச்சிடுறா. அப்ப இந்த சத்தம் கேட்டதும் அங்க வந்து எல்லா சோல்ஜருமே இந்த இடத்துக்கு ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியாவது கண்டிப்பா தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு ஜன்னல் வழியா உடச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே எலியும் டீனாவும் அந்த பில்டிங்கை விட்டு இப்ப தப்பிச்சு ஓடி வந்துகிட்டே இருக்கும் போதே பக்கத்து பில்டிங்ல ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல கற்கள்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அப்ப இங்க இருந்து எப்படா தப்பிக்க போறோன்னு குனிஞ்சு பார்த்தா அந்த கற்களுக்கு நடுவுல குனிஞ்சு போற அளவுக்கு சின்ன ஓட்டை தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்களால இந்த ஓட்டைக்குள்ள வர முடியாது, நம்மளால போக முடியும் அப்படின்னு அந்த ஓட்டைக்குள்ள நுழைஞ்சு உள்ள போயிடுறாங்க. அப்ப இதை பின்னாடியே துரத்திட்டு வந்த அந்த சோல்ஜருமே இவங்க 2 பேரும் இந்த சபைக்குள்ளதான் இருக்காங்கன்னு வாக்கி டாக்கில சொல்லிட்டு இந்த இடத்த சுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலியும் டீனாவும் இப்ப நுழைஞ்சு எந்த இடத்துக்குள்ள வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழைய சப்வே ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டுன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த சோல்ஜர் மறுபடியுமே அந்த சப்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற ரெட் ஃபிளாரை சுத்தி முத்தி ட்ரிகர் பண்ணி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பார்க்குற எலி வந்து ரொம்பவே பயத்துல இவனுங்க நம்மளை சாவடிக்காம போக மாட்டானுங்க போலியா அப்படின்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த சோல்ஜர் எல்லாம் அந்த ஃபிளாரை தூக்கி போட்ட இடத்துல ஒரு ஃபங்கை இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபங்கை அந்த நெருப்பு மேல பட்டதுமே அந்த ஃபங்கை லைட்டா இப்போ ஆடிக்கிட்டு இருக்குது. அப்ப அதே சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சத்தம்னு பாத்தீங்கன்னா ஜாம்பியோட சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இதை கேட்கிற எலியும் டீனாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்களோ இல்லையோ, அங்க உள்ள இருக்கிற ஆர்மி சோல்ஜர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதுக்குள்ள எப்படா ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா அப்படின்னு. அப்ப அவங்க எல்லாரும் கண்ணை வச்சுக்கிட்டு ரெடியா இருந்துகிட்டு இருக்கும்போது டீனா வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க எத்தனை ஜாம்பி இருக்கா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப எத்தனை ஜாம்பி இருக்குன்னு 1 2 3 4 5க்கு மேல வந்துருது. அப்ப அந்த சோல்ஜரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வதன்னு ஏகப்பட்ட ஜாம்பிங்க இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்க்குற எலியும் டீனாவும் ஆத்தி இந்த இடத்துல இருந்தா நம்மளோட கதையை முடிச்சிருக்கா அதுங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ட்ரெயினுக்குள்ள ஏறிடுறாங்க. இப்போ ட்ரெயின் டு பூஷன்ல வர மாதிரி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்கும்போது டோரை லாக் பண்ணா கரெக்டா நம்ம எலியை அட்டாக் பண்ண வரும்போது ஒரு ஜாம்பியை லாக் பண்ணிடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற மொத்த ஜாம்பிஸும் இப்போ எலியும் டீனாவையும் பார்த்த உடனே அந்த ட்ரெயினையே இப்போ சுத்து போடுதுங்க. அப்ப அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ரொம்பவே ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலை உடச்சுக்கிட்டு இப்போ நம்ம எலியும் டீனாவையும் துரத்திக்கிட்டே இருக்கும்போது இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ட்ரெயினோட டாப் டோர் ஓபன் பண்ணி மேல போய் தப்பிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த ட்ரெயின் மேல அந்த 2 பேரும் ஏறி இப்போ சப்வே சப்பு மாதிரி அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கேட் ஏறி தப்பிச்சு விடலான்னு பார்த்தா நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த சைடு இருக்காங்கடான்னு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த கேட்டை உடச்சு பிச்சுட்டு வர பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் உயிரை கையில பிடிச்சி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த சப்வே ஸ்டேஷனோட எக்ஸிட்ல ஒரு துரு பிடிச்ச ஒரு சுத்துற கேட் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுக்குள்ள போய் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அது ரொம்ப ரஷ்டா இருக்கிறதுனால ஸ்டெக் ஆயிட்டு இருக்குது. அப்ப எலியும் அவரோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் போட்டு அதை திறக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ சுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப எலி ஃபர்ஸ்டா வெளியே வந்துடுறா. அப்ப டீனாவும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கும்போது துரத்திட்டு வந்த ஜாம்பிங்க இப்போ டீனாவை பிடிச்சி கடிக்க வருதுங்க. அப்ப டீனாவை கடிச்சா இவ கண்டிப்பா ஜாம்பியா மாறிடுவா அப்படின்னு எலி வந்து தன்னோட கைய உள்ள விடுறா. அதனால அந்த ஜாம்பிஸ் வந்து இப்ப எலியோட கையில ஒரு பைட் வச்சிருது. இந்த சமயத்துல டீனாவுமே வெளியே வந்துடுறா. அப்ப வெளியே வந்த டீனாவும் இப்ப தடுக்கி கீழே விழுந்த உடனே முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கை கொடுத்து தூக்க பாக்குறா. அப்ப டீனா வந்து எலியோட கையை நோட் பண்ணிடுறா, இவள அந்த ஜாம்பிஸ் கடிச்சிருக்கா அப்படின்னு. அப்ப இந்த இடத்த விட்டு உடனடியா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பிரீமியமான ஹோட்டலுக்குள்ள இவங்க போறாங்க. அது முன்னாடி காலத்துலதான் பிரீமியம், இப்போ அது குப்பையா தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப எலியும் டீனாவும் அந்த பில்டிங்குள்ள போயிட்டு இப்ப எலி வந்து அந்த டோரை லாக் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா டீனாக்கு பயமா தான் இருந்துகிட்டு இருக்கு, இவ எப்ப வேணா ஜாம்பியா மாறிடுவா அப்படின்னு. அப்ப எலியும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நமக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னு
அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள டீனா வந்து கன் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா எலியை பார்த்து. அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, முட்டாள்தனமா என்ன சுட்டு சாவடிச்சிடாத, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப எப்படி உனக்கு எதுவும் ஆகாதுன்னு வாயால கேட்காம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை பார்க்குற எலிக்கு வந்து புரிஞ்சிருது. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கே இது புதுசாக தான் இருந்துச்சு, நான் வந்து இம்யூனா அப்படின்னு எலி வந்து முதலா டீனா கிட்ட சொல்றா. அப்ப இதை கேட்கிற டீனா நம்புற மாதிரியே தெரியல. அப்ப நீ என்ன இன்னும் நம்பலன்னு தெரியுது, ஓகே நான் எதுவுமே சொல்லல, நான் அங்க போய் உட்காந்து பேண்டேஜ் போட்டுக்கிறேன், ஒரு 10 மணி நேரம் என்ன கழிச்சு பாரு, எனக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலி வந்து அங்க இருக்கிற சேர்ல உட்காந்து பேண்டேஜ் போட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவளும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ கண்ணை முழிச்சு பார்த்த உடனே இன்னமும் டீனா வந்து எலியை கன் பாயிண்ட் பண்ணபடி இருந்துகிட்டு இருக்கா. அப்ப எலி வந்து நான் தான் சொன்னல எனக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேண்டேஜ் எடுத்து அந்த காயத்தை பார்த்தா அந்த காயத்துல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. அப்ப இதை பார்க்குற டீனாவும் ரொம்பவே ஆச்சரியமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறா, நீ இம்யூனா அப்படின்னு. அப்ப இந்த ஷாக்ல இருந்து டீனா வெளியே வரதுக்குள்ள டீனா வந்து இப்ப எலி கிட்ட இன்னொரு ஷாக் கொடுக்குறா, நான் வந்து பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு. அப்ப இதை கேட்கிற எலி என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நின்னுக்கிட்டே இருக்கும்போது டீனா உடனே எலி பக்கத்துல வந்து இப்போ கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி அவங்க 2 பேரும் பாசத்தை வெளி காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணி அடுத்த நாளை காட்டுறாங்க. அப்ப டீனா வந்து இப்போ உன் கையை காட்டுன்னு எலியோட கையை பார்த்தா அது இன்னமும் எதுவும் ஆகாம தான் இருந்துகிட்டு இருக்கு. இது எப்படி ஆச்சு, நீ ஃபர்ஸ்ட் எங்க கடி வாங்கின அப்படின்னு கேட்டதுக்கு அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப எலி வந்து நீ எப்படி பிரெக்னண்டானா அப்படின்னு டீனா கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு காரணம் நீ இல்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு காரணம் ஜெஸி தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கிற எலி வந்து கேம்ல ஒரு மாதிரி சேட் ஆவா, ஆனா இதுல எந்த ரியாக்ஷனுமே காட்டாம கூலா தான் இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப எலி வந்து டீனா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போதே நீ பிரெக்னண்டா இருக்கிறது உனக்கு தெரியுமா கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டதுக்கு இப்பதான் இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல டீனா வந்து பார்மசியில ஒரு விஷயத்த பார்த்து கையில எடுத்து பார்த்துட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த ப்ராடக்டை தான் எடுத்து காட்டுறா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி கிட்டு. அவ ஒரு ப்ராடக்டை வாங்கி மட்டும் டெஸ்ட் பண்ணல, ஏகப்பட்ட ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. அது எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் தான் காட்டுது. அப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எலி வந்து ரொம்பவே சந்தோஷமாகி அப்ப நான் அப்பாவாக போறேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த நேரத்துல டீனாவும் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க வாக்கி டாக்கில ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வாக்கி டாக்கில ஆர்மி சோல்ஜர் வந்து அடிப்பட்டவங்க எல்லாரையுமே நாங்க லேக் பக்கத்துல கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே நோராவை தயாரா இருக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சிக்னல் லாஸ் ஆயிடுது. அப்ப டீனா வந்து உடனே சியாட்டலோட மேப் எடுத்துக்கிட்டு அந்த லேக் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த லேக்கை கண்டுபிடிச்சிடுறா. ஆனா இப்ப நம்ம எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கமே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப வா இந்த ஹோட்டலோட மேல போய் பார்க்கலாம் அப்படின்னு மாடிக்கு வந்து பார்த்தா அங்க தூரத்துல ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பாம் வெடிச்ச மாதிரி. அப்ப டீனா வந்து அங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு மேப்ல அந்த லேக் எங்க இருக்கோ அந்த லேக்கையும் கண்டுபிடிச்சு இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதையுமே மார்க் பண்ணி வச்சிடுறா மேப்ல. அப்ப அந்த இடத்துல இருந்து வர குண்டு சத்தம் துப்பாக்கி சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற எலி வந்து இப்ப டீனா கிட்ட நீ இந்த இடத்துலயே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஏன் இப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா டீனா வந்து பிரெக்னண்டா இருக்கால, அதனால தான் எலி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ இந்த இடத்துல இரு அப்படின்னு. அப்ப இதை கேட்கிற டீனாவும் எனக்குலாம் எதுவும் இல்லை, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு கையை பிடிச்சிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கும் போதே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் 5ஓட பேரு ஃபீல் ஹர் லவ். எபிசோடு ஸ்டார்டிங்கில் போன எபிசோடில் ஐசாக் வந்து ஒரு லேடி கிட்ட பேசியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த லேடி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் ஹேண்ட்ரகன். அப்போ அவங்களும் அவங்களோட சோல்ஜர்ஸும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பேஸாக வச்சு இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு அந்த ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த பேஸ்மெண்ட்டோட டோரை ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார் அமைப்பு சார்ந்த பழங்குடியினர் அமைப்புக்கும் இந்த வுல்ஃப் கேங்குக்குமே ரொம்ப நாளாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சண்டையில் தான் இந்த பிரச்சனையுமே உருவாகி இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்மெண்ட்டுக்குள்ள இவங்களோட சோல்ஜர் ஏகப்பட்ட பேரை உயிரோடையே லாக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு ஒருத்தவங்களை விசாரிக்கிறதுக்காண்டி தான் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹேண்ட்ரகன் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு ஆர்மி சோல்ஜரோட இன்சார்ஜை இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களும் இப்போ ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு ஒரு மெயினான இடமா இருக்குது, அதனால இந்த இடத்த கிளியர் பண்ணலான்ட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்டை செக் பண்றதுக்காண்டி சில சோல்ஜர்ஸை நான் அனுப்புனேன். பேஸ்மெண்ட் 1ல ரொம்பவே கிளியரா எதுவுமே இல்லாம தான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் பேஸ்மெண்ட் 2லயும் இருக்குன்ட்டு நம்மள ஒரு பெஸ்ட் சோல்ஜரான என்னோட பையனை சேர்த்து அனுப்புனேன். அவன் பேஸ்மெண்ட் 2ல போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப இருமிக்கிட்டு இருந்தான். என்னாச்சு, ஏதாச்சும் ஒரு ஜாம்பி உன்னை கடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லம்மா அது எல்லாமே காத்துல பரவுதா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட நானுமே புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பங்கை காத்துல பரவ ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு. உடனடியாக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற ஒரே கதவை அதனால தான் நான் சீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹேண்ட்ரகனும் புரிஞ்சுக்கிறாங்க இவங்க தன்னோட பையனையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு எப்போவுமே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹேண்ட்ரகனுமே அங்கே இருந்து போயிடுறாங்க. அப்போ அப்படியே இந்த சீரீஸோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க.
அப்புறம் அப்படியே இப்போ சியாட்டல்ல டே 2 தான் ஆரம்பிக்கிறாங்க. டீனா வந்து அவளுக்கு கிடைச்ச அந்த வாக்கி டாக்கில அவங்க என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க அப்படின்ற டீட்டெயிலை எழுதி வச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க, அங்க எப்படிலாம் போகணும் அப்படின்றதெல்லாம். அதே சமயத்துல எலி வந்து அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு பெரிய ஜெனரேட்டர் ஆன் பண்ணி பவர் சப்ளை கொடுத்துட்டேன்னு ஜாலியா ஓடி வந்துகிட்டு இருக்கா. எதுக்கு வந்தன்றதையே மறந்துட்டு நிஜ சமயக்காரனாவே மாறிட்டான்னு சொல்ற மாதிரி அவ வாட்டில ஜாலியா ஓடி வந்துகிட்டு இருக்கா. இங்க பாத்தியா நான் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்ப எலி வந்து டீனா கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு டீனா வந்து முட்டா பசங்களா இருக்கிறாங்க, அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்களோட வாக்கி டாக்கி தொலைஞ்சிருச்சுன்னு அவங்க எந்த இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் அவங்க சொல்லவே கூடாது, இது நமக்கு ரொம்பவே நல்லதா போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப சரி ஓகேவா, அவங்க தான் எந்த இடத்துல இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல, இப்ப கிளம்புனா நம்ம நைட்டுக்குள்ள அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட பயணத்தை இப்ப மறுபடியும் தொடர்றாங்க. அப்ப ஆபியை தேடி இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கிற வழியில உல்ஃப்காங் வந்து ஸ்காரமைப்பை சார்ந்த சில பேரை ரொம்பவே கொடூரமான முறையில சாவடிச்சு போட்டு போயிருக்காங்கன்றதையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை பார்க்குற டீனா வந்து எப்பவும் போல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப இதை பார்க்குற எலிக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, டீனா வந்து பிரெக்னெண்டா இருக்கா, நம்ம ஏன் அவசரப்பட்டு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்றத. அப்ப டீனா கிட்ட வா நம்ம மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே போயிடலாம், நீ அங்கேயே இரு, நான் மட்டும் இனிமேட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்கிற டீனா வந்து நான் தான் அப்பயே சொன்னனே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போய்கிட்டு இருக்கிற வழியில தான் டீனா வந்து எலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா, என்னோட கொலையை நான் எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியுமா, எனக்கு 8 வயசா இருக்கும் போது நான் வெளியே போகணும்னு ரொம்பவே ஆசைப்படுவேன், அப்பெல்லாம் எங்க வீட்டுல யாரும் என்னை வெளியே விட மாட்டாங்க, ஒரு நாள் இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ரைடர் வந்து எங்க அம்மா அப்பா எல்லாரையும் கொன்னுட்டான் என் கண்ணு முன்னாடியே. அப்ப எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, அவனோட கன் என் கையில மாட்டுச்சு, எனக்கு சுடவே தெரியாது, இருந்தாலும் நான் அந்த ரைடரை சுட்டு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஒருவேளை அன்னைக்கு நான் அந்த ரைடரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா இப்போ வரையும் நான் அவனை தேடிக்கிட்டு தான் இருப்பேன், நான் இது எல்லாம் உனக்காண்டி நான் பண்ணல, ஜோயிலுக்காண்டி தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஜோயில எனக்கு ஒரு அப்பா தான், அவங்களை கொன்னவங்க எல்லாத்தையும் நான் பழி வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலிக்கு வந்து மோட்டிவேட் ஆயிடுது, என்ன நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப அப்படியே இப்ப கட் பண்ணா ஒரு வழியா எலியும் டீனாவும் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துடுறாங்க. அதே சமயத்துல இருட்டுமே ஆயிடுது. அப்ப அப்படியே அங்க இருக்கிற ஆர்மி சோல்ஜர் யாரு கண்ணுக்கும் தெரியாம இவங்க 2 பேருமே பக்கத்துல இருக்கிற பில்டிங்குள்ள ஓடி போயிடுறாங்க. அந்த பில்டிங்குள்ள பாத்தீங்கன்னா யாருமே இல்ல, ஒரே பேய் பில்டிங் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் அந்த பில்டிங்குள்ள நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது டீனா வந்து எலி கிட்ட சொல்றா, இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, ஆனா என்னன்ட்டு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி உள்ள வந்துகிட்டே இருக்கும் போது இவங்க 2 பேரும் அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு ஜாம்பியை பார்த்து பயப்படுறாங்க. இது என்ன நம்மளை பார்த்த உடனே அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா போய் ஒளியுது அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் எலிக்குமே ஒரு ஞாபகம் வருது. எபிசோடு 1ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இதே மாதிரி ஒரு ஜாம்பி இருந்துச்சு பாத்தீங்களா, அப்ப அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது இதுங்க நம்மள டைரக்டா அட்டாக் பண்ணாது, ஒளிஞ்சு நின்று பின்னாடி இருந்து தான் அட்டாக் பண்ணும், அப்ப நம்ம இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம 2 பேருமே இப்போ தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு யாரு அதை அட்டாக் பண்ணுதோ மிச்சம் இருக்கிறவங்க பின்னாடி நின்று அந்த ஜாம்பி ஷூட் பண்ணி சாவடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இப்ப திரும்பி அந்த ஜாம்பி இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பாக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பயங்கர ஷாக். ஏன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டாக்கர் இல்ல, மொத்தமா 2 ஸ்டாக்கர். அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி 4 ஸ்டாக்கர் இருக்காங்க. ஆத்தி நம்ம கதை முடிஞ்சிருச்சுடா, நம்மள சுத்து போட்டாங்களா அப்படின்னு என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எலி வந்து அதுங்க நம்மளை கிடைச்சா கூட நம்ம தப்பிச்சிருவோம், ஆனா டீனாவை கிடைச்சா அவ கண்டிப்பா ஜாம்பியா மாறிடுவா, அது அப்படி நடக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு டீனாவை பக்கத்துல இருக்கிற ஒரு கேஜுக்குள்ள போக சொல்றா. அதுங்க எல்லாத்தையும் நான் என் பக்கமா திசை திருப்பிடுறேன், அந்த சமயத்துல நீ அந்த கேஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்ப சரி ஓகேன்னு டீனாவும் ரெடியா இருந்துகிட்டு இருக்கும் போது எலியும் டீனாவும் இப்ப கிஸ் பண்ணிட்டு இப்ப எலி வந்து கன் ஷூட் பண்றான், நான் இந்த பக்கம் தான் இருக்கேன் வாங்கடா அப்படின்னு. அப்ப அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே அங்க இருக்கிற ஸ்டாக்கர்ஸ் எல்லாருமே இப்போ எலியை துரத்திக்கிட்டு இருக்குதுங்க. அதே சமயத்துல இப்போ டீனா வந்து அந்த கேஜுக்குள்ள ஓடி போயிடுறா. பின்னாடியே ஒரு ஸ்டாக்கர் வந்து அந்த கேஜை இப்போ புடுங்கி பிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப எலியும் ஒரு 2 ஸ்டாக்கரை சுட்டு சாவடிச்சிடுறா. ஆனா மிச்சம் இருக்கிற ஸ்டாக்கருங்க இப்ப எலியை பிடிச்சி கீழே தள்ளிடுதுங்க. அப்ப மிச்சம் இருக்கிற அந்த 3 ஜாம்பியுமே இப்ப எலியை கடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப டீனாக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான் நம்ம 2 பேரும் செத்துட்டோன்னு நினைக்கும் போது கடைசியில தான் வந்தாரு விநாயகன்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஜெஸி என்ட்ரி கொடுக்குறான். இப்ப ஜெஸி வந்து பீஸ்ட் படத்துல வீரராகவன் யூஸ் பண்ண ஒரு ஷார்ட் கன்னை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஸ்டாக்கர்ஸை சுட்டு சாவடிச்சிடுறாரு. இப்ப எலியும் டீனாவும் ஜெஸியை பார்த்ததுக்கு அப்புறம் நீ எங்கிட்டு இருந்தரா வந்தா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு
இப்போ டைம் இல்லை, இந்த சத்தத்தை கேட்டு நிறைய பேர் வந்துடுவாங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம காலி ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்போ இதை பார்த்த சோல்ஜர்ஸுமே பின்னாடியே துரத்தி வந்துக்கிட்டு இருக்கும்போது அது பார்க், அதுக்குள்ளே போனால் நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வெளியவே இருக்கலாம், ஓடி போனவங்க திரும்பி வந்தால் சாவடிச்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி இந்த ஆர்மி சோல்ஜர்லாம் இதுக்கப்புறம் உள்ள போக பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் ஸ்கார் அமைப்பை சார்ந்த சில பேர்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எலி, ஜெசி, டீனா 3 பேருமே அந்த பார்க்கோட அவுட்டர்ல இருந்துகிட்டு இருக்கும்போது எலி வந்து ஜெசி கிட்ட கேட்குறா, நீ எப்படி எங்களை தேடி வந்தா அப்படின்னு. நீங்க ஜாக்சனை விட்டு போன அடுத்த நாளே நானும் டாமியும் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சியாட்டல் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ டாமி எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ ஜெசி வந்து, அது எனக்கு தெரியாது, நானும் டாமியும் சியாட்டல்லையே பிரிஞ்சிட்டோம், காலையில டாமியை நம்ம மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்சன் போறது தான் பிளான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்குற எலியுமே அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்போ உன்ட்ட யார் பர்மிஷன் கேட்டதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாயை மூடிட்டு வா அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு விசில் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார் அமைப்பை சார்ந்த சில பேர் இந்த பார்க்குக்குள்ள வர்றதை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து உல்ஃப்கேங்ல இருந்து ஒரு சோல்ஜரை பிடிச்சி கைத்துல கட்டி, நீ பாவம் பண்ணியிருக்க, உன் பாவத்தெல்லாம் நான் குறைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட வயிற்றுல கத்தியை வச்சு கீறி அவரோட குடலை வெளியே எடுத்து கொடூரமா சாவடிக்கிறாங்க. அப்போ இப்படி இவங்க பண்றது எல்லாமே இந்த 3 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கார் அமைப்புல இருந்து ஒருத்தவ வந்து டீனாவை நோட் பண்ணி அம்பு எறிஞ்சிடுறான். அந்த அம்பு டீனாவோட காலில் குத்தி இனிமேட்டு டீனாவால நடக்க முடியாதபடி ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல உல்ஃப்கேங்கோட அமைப்பு சார்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஸ்கார் அமைப்பு சார்ந்தவங்களும் சுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற எலி வந்து இப்போ நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு இப்போ ஜெசி கிட்ட, நீ எப்படியாவது டீனாவை கூப்பிட்டுட்டு ஓடிடு, நான் உங்களை திசை திருப்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் எலி வந்து கன்னை ஃபயர் பண்ணி, நான் இந்த பக்கம் தாண்டா இருக்க, முடிஞ்சா வந்து புடிங்கடா அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறா. இப்போ ஜெசி வந்து டீனாவை தூக்கிக்கிட்டு மறுபக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே அவங்களுக்கு பயந்து ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது எலியோட கண்ணுக்கு தூரத்துல ஹாஸ்பிட்டலோட டோருமே தெரிஞ்சிருது. சரி ஓகே, நம்ம ஆபி கிட்ட வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள போக பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு ஆர்மி சோல்ஜர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கூடவே ஒரு நாய் மேர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ எலி வந்து அங்க இருக்கிற புதருக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இதை அந்த நாய் நோட் பண்ணிடுது. அப்போ குலைச்சிக்கிட்டே இருக்கும்போது, நீ எதை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே தெரியலையே, சரி வா போகலாம் அப்படின்னு அந்த புதர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த நாயும் புதரை மோப்பம் முடிச்சு குலைச்சு வந்துகிட்டே இருக்குது. அதே சமயத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு கேப் வழியா எலி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்துடுறா. அப்போ இப்போ இந்த இடத்துல கட் பண்ண ஆபியோட ஃப்ரெண்டு நோரா வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இன்ஜுரியான ஆர்மி சோல்ஜருக்கு நர்ஸா இவ கட்டு போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு அங்கே இருக்கிற திங்ஸை க்ளீன் பண்ணலான்னு இன்னொரு ரூமுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, மரியாதையா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ சைலண்டா நீ அப்படியே கையை தூக்கிட்டு நில்லு அப்படின்னு எலி பின்னாடி நின்று சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்குற நோராவும், யாருடா இது புதுசான, சைலண்டா திரும்பி பார்த்தா நான் யாருன்னு தெரியுதான்னு எலி கேட்குறா. நீ ஜோயலோட பொண்ணு தானே அப்படின்னு நோரா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்போ உன்னை நாங்கள் அங்கேயே கொண்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து, ஆமா நீங்க தப்பு தான் பண்ணிட்டீங்க, என்ன உயிரோட விட்டா அப்படின்னு கன் பாயிண்ட்டை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ கரெக்டா ஆன்சர் சொன்னா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆபி எங்க இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நோராவும் ஆபி எங்க இருக்கான்னு சொல்ற மாதிரி தெரியல. அப்ப நான் உன்னை சுற்றுவேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது நோரா வந்து இவ பயங்கர கோபத்துல இருக்கா, சுட்டாலும் சுற்றுவா அப்படின்னு இவ கையில இருக்கிற தண்ணியை எலி மேல ஊத்தி விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப பின்னாடியே எலி துரத்தி ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது நோராவும் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேல இதுக்குள்ள யாரும் போகாதபடி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருந்து நம்ம எப்படா தப்பிக்கிறதுன்னு நோராவும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன லிஃப்ட் ஓபன் ஆகிருக்கு. அப்ப இதுக்குள்ள குதிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்னு நோராவுமே அதுக்குள்ள எகிரி குதிச்சிடுறா. அப்ப குதிச்ச வேகத்துக்கு அந்த லிஃப்ட்டுமே இப்ப அறுந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அப்ப அப்படியே இப்போ எலி பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த லிஃப்ட்டை திறந்து இப்போ கீழே நிக்கிற நோராவை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அப்ப இந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் கன் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப இங்கேயே இருந்தா நம்மளும் செத்துருவோம், இவ்வளவு கீழே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு எலி வந்து அந்த லிஃப்ட்ல குதிச்சிடுறா. அப்ப அந்த லிஃப்ட் இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் 2க்கு தான் வந்திருக்கு. பேஸ்மெண்ட் 2ல தான் என்ன இருக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. அப்ப பின்னாடி ஓடி வந்த அந்த ஆர்மி சோல்ஜருமே இந்த கதவு ஓப்பனா இருக்கு, இதுக்குள்ளதான் யாரும் போக கூடாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கப்புறம் யாரும் இதுக்குள்ள போகவும் மேல வரவும் கூடாது, இந்த இடத்த ஃபுல்லா சீல் பண்ணுங்கடா அப்படின்னு அவங்க சொல்ற சத்தம் கீழே கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப எலியும் இதுக்குள்ள போனா உன்னை சும்மா விடுவனா அப்படின்னு அவளும் அந்த பேஸ்மெண்ட் 2க்குள்ள நுழைஞ்சு உள்ள போறா. அப்ப அந்த
இடத்துக்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடம் ஃபுல்லா ஃபங்கையால பரவி இருக்கு அப்படின்றது. அப்ப அந்த ஃபங்கையால இன்ஃபெக்ட் ஆனவங்களும் இன்னமும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க செவுத்தோட செவுத்தா அப்படின்றதையுமே ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த அஃபெக்ட் ஆனவங்க வாயில இருந்து சில துகள்களும் வந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து தான் இந்த ஃபங்கை பரவுற மாதிரி எவால்வ் ஆகியிருக்கு. என்னதான் அந்த ஃபங்கை எவால்வ் ஆனாலும் அது நம்ம எலிக்கு ஒண்ணுமே பண்ணாது. அவ நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப அப்படியே அந்த இடத்த எலி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப இருமுற சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சத்தம் அது? தங்கம் மாட்டிக்கிச்சு போல அப்படின்னு அந்த இருமுற சத்தம் வழியா நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப இந்த எபிசோட எடுத்தவன் செல்வராகவன் ஃபேனா இருப்பான் போல. லைட்டிங்க ஃபுல்லா ரெட்டா மாத்தி விட்டான். அப்போ ஒரு செவுத்தோரமா நோரா வந்து ரொம்பவே இரும்பி அந்த ஃபங்கையால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா எலி வந்து கண்ணை முன்னாடி வச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. அப்போ நோரா வந்து நீ தப்பு பண்ணிட்ட, இப்ப நானும் சாக போறேன் நீயும் சாக போற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன பாரு எனக்கு அஃபெக்ட் ஆன மாதிரியா இருக்குன்னு திமிரா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்பதான் நோராவும் எலிய பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறா. அப்ப நீ தான் அந்த ஒரே இம்யூனான கேர்ளா அப்படின்னு. அப்போ உன்னை காப்பாத்துறதுக்காண்டி தான் ஒரு புனிதமான டாக்டர் அவன் தலையிலே சுட்டு கொன்னான். அதுக்கான தண்டனை ஜோயலுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு நோரா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எலி வந்து ஜோயல் என்னெல்லாம் பண்ணாருன்னு எனக்கு தெரியும், என்ன காப்பாத்துறதுக்காண்டி தான் அப்படி பண்ணாரு, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, மரியாதையா சொல்லு ஆபி எங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப நோராவும் சொல்ற மாதிரி தெரியல. அப்ப இப்ப எலி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு இரும்பு பைப் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இரும்பு பைப்பை கையில எடுத்துக்கிட்டு ஆபி வந்து ஜோயலை எப்படி அடிச்சு கொன்னாலோ அதே மாதிரி இப்ப எலி வந்து நோராவோட காலிலேயே பயங்கரமா அடிக்கிறா. இந்த அடியோட வலி தாங்க முடியாம நோராவுமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. என்னதான் அடிச்சாலுமே ஆபி எங்க இருக்கான்ற விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப எலியும் பயங்கர அக்ரஸிவ் ஆகி எங்க அந்த ஆபின்னு நோராவை பிடிச்சு பயங்கரமா அடிச்சு சாவடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இழுத்து ஒரு அடி அடிச்ச உடனே இந்த இடத்துல அப்படியே கட் பண்றாங்க. இப்ப எலி வந்து அவளோட வீட்டுல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. அப்ப ஹே கிடோ எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ஜோயல் தான் வந்திருக்காரு. ஒரு ரைட் போலாமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் ஆரோட பேரு த பிரைஸ். இந்த எபிசோட் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1983 தான் ஆரம்பிக்குது. கதையில ரொம்ப முன்னாடி போயிட்டீங்கன்னு சொல்ற மாதிரி நம்ம ஜோயலும் டாமியும் சின்ன பசங்களா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுலயே டாமி வந்து இப்ப இருக்கிற எலியோட வயசுல தான் இருந்துகிட்டு இருக்கிறான். இப்ப டாமி வந்து சின்ன வயசுலயே ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜோயல் கிட்ட மாட்டி இப்ப டாமி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் இன்னைக்கு நான் சாக போறேன், அப்பா என்ன பெல்ட்டால உரின்னு உரிக்க போறாருன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கும் போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஜோயல் வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமேட்டு இந்த தப்புலாம் பண்ணாத, அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஜோயலோட அப்பாவும் வராரு. ஜோயலோட அப்பா வந்து ஒரு போலீஸ் இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவங்க அப்பா வந்ததும் ஜோயல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு டாமி ரொம்பவே பயந்துருக்கான், அவனை அடிக்காதீங்க அப்படின்னு. அப்போ ஜோயலோட அப்பாவும் நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என் பையன்றதுனாலதான் அவன் என்ன ஜெயிலுக்கு போகாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அவனை இன்னைக்கு அடிக்க போறது இல்ல, அதான் நீயே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சின்ன வயசுல எங்க அப்பா பயங்கரமா அடிச்சாரு, அதுல எனக்கு 2 வாரத்துக்கு வாய்ப்புள்ள ரத்தம் ஓடிவிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா என் பையனை நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாம வளர்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் ஒன்ன அடிச்சு வளர்த்தேன். ஆனா நான் டாமி அடிக்கல, இப்ப நீ தான் எனக்கு அடுத்து வரும்போது உன் பையனை என்னை விட நீ பெட்டரா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த வயசுல இருந்து தான் ஜோயலுக்கு ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரிய வந்திருக்கு. அப்ப அவங்க அப்பா வந்து இப்ப லாஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ எப்பவுமே என்னை விட பெட்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட டியூட்டியை பார்க்க கிளம்புறாரு. அப்படியே இந்த சீசனோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எலியும் ஜோயலும் ஜாக்சனுக்கு வந்து 2 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப சத் வந்து சரக்கு பாட்டில் எல்லாம் அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஜோயல் வராரு. அப்ப அவரை பார்த்தது என்ன விஷயமா வந்திருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஜோயல் வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாடுற ஒரு பசில் கேமை கொண்டு வந்திருக்காரு. அப்ப அதை வாங்கிக்கிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு கேக் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப சரி ஓகே நான் உனக்கு கேக் ரெடி பண்றேன், ஆனா ஃப்ரைடே ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு நாள்ல என்னால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சத் வந்து சரி ஓகே வெண்ணிலாவா சாக்லேட்டா அப்படின்னு கேட்டதுக்கு சாக்லேட்னா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓகே எனக்கு வெண்ணிலாவாது கொடு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சரின்றாரு. அப்ப எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பெரிய போனை தான் கேக்குறாரு. அப்ப இப்ப இந்த போனை வச்சு ஜோயல் என்னதான் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா எலியோட பர்த்டேக்கு அவளுக்கு ஒரு கிட்டாரை பிரசன்ட் பண்றதுக்காண்டி அந்த கிட்டார்ல சில கஸ்டமைசேஷன் பண்றதுக்காண்டி தான் இந்த போனை எடுத்துட்டு போறாரு. அப்ப அந்த கிட்டார்ல எலிக்கு பிடிச்ச மாத்தோட லோகோவுமே போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படி ஜோயல் வந்து அந்த கிட்டாரை பார்த்து பார்த்து ரெடி
பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டாமி வந்து கதவை திறந்து ஜோயல் ஜோயல்னு கத்திக்கிட்டு வராரு. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்ட்டு ஜோயல் வந்துகிட்டு இருக்கும்போது தான் எலியோட கையில ஒரு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கட்டை பார்த்த உடனே ஜோயலுக்கு மனசே விட்டுருது. என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப எலி வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளோட கையில ஒரு பைட் மார்க் இருக்கும் பாத்தீங்களா, அதை மறைக்கிறதுக்காண்டி அவ கையில சூடு போட்டிருப்பா. இதை டாமி பார்த்த உடனே தான் எலியோட கையை கட்டு போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப ஜோயல் வந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு ஷார்ட் ஸ்லீவ் போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது, இப்படி ஃபுல் ஹேண்ட்லயே என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ஜோயலுமே புரிஞ்சுக்கிறாரு. அப்ப சரி ஓகேமா, உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இப்ப எலி வந்து வேக்கப் ஆகி இப்ப கீழே வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஜோயல் வந்து ஷாக் ஆக்குறாரு அந்த கேக்க பார்த்து. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் எலியோட பர்த்டே. அப்ப சத் வந்து அந்த கேக்ல ஒரு சொதப்பல் பண்ணிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எலின்ற பேருக்கு ஏ லைன் போட்டிருக்காரு. அப்ப இதை பாக்குற எலியும் பரவாயில்ல, பேர் தானே தப்பா போட்டிருக்கு, நமக்கு தானே இன்னைக்கு பர்த்டே, சாப்பிடலாம் அப்படின்னு இப்ப ஜோயலும் கத்தி எடுக்கிறதுக்குள்ள பஞ்சத்துல அடிபட்டவ மாதிரி இப்ப எலி வந்து அந்த கேக்க அப்படியே பிச்சு கொதறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா எலி வந்து இதுவரை பர்த்டே சர்ப்ரைஸ் எதுவுமே பண்ணதில்ல. அவளுக்கு இதுதான் வாட்டி கேக் கட்டிங்க. சோ அவ இப்படி பிச்சு சாப்பிடாம என்னதான் பண்ணுவா. அப்ப அப்படியே ஜோயல் வந்து கேக் ரொம்ப நல்லா இருக்கா, நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு அந்த கிட்டாரை எடுத்துட்டு வராரு. அப்ப அந்த கிட்டார்ல பண்ண மாடிஃபிகேஷனை பார்த்து இப்ப எலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப கை ஃபுல்லா கேக்கா இருக்குது, நீ இப்போ ஒரு வாசிச்சு பாட்டு பாடு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வாயை திறந்து கேட்டாலே அப்படின்னு இப்போ ஜோயல் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அப்படியே இப்போ ஜோயல் வாசிக்கிறத எலி மெய் மறந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் போது இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அப்ப இந்த வருஷம் பர்த்டேக்கு ஜோயல் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் மல்லாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. தெரியாதவங்களுக்கு இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள ரொம்ப நேரம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எலி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா, நம்ம எங்க தான் போறோம், எனக்கு ரொம்ப கால் வலிக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு. இதை கேட்கிற ஜோயலும் தளராம அண்ணன் மாதிரி நங்குன்னு நடந்து வாமா அப்படின்னு காமெடியா பேசிக்கிட்டு வராரு. அப்ப பேசி வந்துகிட்டு இருக்கும்போது தான் ஜோயல் வந்து நீ ஜெஸ்ஸியை லவ் பண்றியா அப்படின்றதையுமே கேட்கிறாரு. இதுக்கு எலியும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நாங்க லவ் எல்லாம் பண்ணல, எனக்கு அவ மேல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு வரா. அப்ப அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசியத்துக்கு. அந்த மியூசியத்துக்கு வெளியே ஒரு பெரிய டைனோசர் இருக்கிறத பார்த்துக்கிட்டு எலி வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எலிக்கு டைனோசரும் ஸ்பேஸும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத. அப்ப வெளியே இருக்கிற அந்த பெரிய டீரெக்ஸோட சிலையை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகி இப்ப எலி வந்து அந்த டைனோசர் மேல ஏறிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த டீரெக்ஸ் மேல ஏறி நின்னுகிட்டே இருக்கும்போது தூரத்துல மியூசியம் இருக்கிறதுமே தெரியுது. அப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அந்த மியூசியத்துக்குள்ளேயுமே ஜோயல் கூட்டிட்டு வராரு. இப்ப அந்த மியூசியத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அதோட என்ட்ரன்ஸ்லயே சோலார் சிஸ்டத்தோட ஒரு சின்ன மினியேச்சர் இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அது பக்கத்துல போய் அதையும் ரொம்ப எக்ஸைட்டா பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவ பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஸ்டேரிங்க சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த சோலார் சிஸ்டமுமே இப்போ சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அப்படி அவ கையில இருக்கிறத சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்கிற ஜோயலோ நீ ஸ்பேஸுக்கு போக ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்ன சொல்ற, நீ ஒன்னும் விளையாடலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்பதான் ஜோயல் ஒரு பெரிய சர்ப்ரைஸ கொடுக்கறாரு. அது என்ன பெரிய சர்ப்ரைஸ்னு பாத்தீங்கன்னா அப்போலோ 15 ஒரு லேண்டிங் பாட் அங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே இப்ப எலிய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ உடனே அந்த பாடுக்குள்ள போய்கிட்டே இருக்கும் போதே இப்ப ஜோயல் வந்து தடுக்கிறாரு. நீ போக போறது ஸ்பேஸ் ஷட்டில், அதனால உனக்கு ஹெல்மெட் கண்டிப்பா தேவை, நீ ஏதாச்சும் ஒரு ஹெல்மெட்டை போட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஹெல்மெட்டை போட்டு அதுக்குள்ள போறா. அப்ப அந்த பாட்குள்ள இருந்துகிட்டு இருக்கும்போது ஜோயல் இப்ப எக்ஸ்ட்ரா இன்னொரு சர்ப்ரைஸ்னு ஒரு டேப் ரெக்கார்டரையும் கொடுக்கறாரு. அந்த சவுண்ட் என்ன கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போலோ 15ல அந்த ஆஸ்ட்ரோநாட்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ டேப் தான் அது. அப்ப அந்த பாடுக்குள்ள எலி இப்ப கண்ணை மூடி அந்த ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ தானே தான் அந்த ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர மாதிரி அவ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இதே சீனு தான் அந்த கேம்லயே வந்திருக்கும். அப்புறம் அந்த மியூசியத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவ்வளவுதான் உன் பர்த்டே சர்ப்ரைஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட் விட்டு இப்ப கிளம்புறாங்க. அப்ப அப்படியே இப்போ கட் பண்ணா மறுபடியும் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு எலியோட பர்த்டே அன்னைக்கு தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜோயல் வந்து சாக்லேட் கேக்கா வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த கேக்க ஆசாசியா ஜோயல் கையில எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ரூம்ல இருந்து ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த சத்தத்தை கேட்ட உடனே இப்ப டப்பு டப்புன்னு அந்த கதவை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப கதவை திறந்து பார்த்தா எலியும் கூடவே கேட்ன்ற ஒரு பொண்ணுமே இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப அவங்க ரெண்டு பேத்தையும் இருக்கிறத பார்த்த ஜோயல் வந்து முறைச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே கேட் வந்து நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எலியோட கைய பார்த்தா அந்த பைட்டிங் மார்க்ல அவ ஒரு டேட்டோ போட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ஜோயல் வந்து டீனேஜ்ல நீ என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆஷா பேசிக்கிட்டு அந்த கேக்க அவரமுலையே வச்சுக்கிட்டு இப்ப கோவமா கிளம்பிடுறாரு. அப்ப அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப எலி வந்து அந்த வீட்டு பின்னாடி இருக்கிற கரேஜ்ல பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஜோயலும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மாடியில இருந்து ஏதோ டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குது. அப்ப என்னடா சத்தம்
பக்கம் அப்படின்னு மாடிக்கு வந்து பார்த்தா எலி வந்து அவ ரூம்ல இருக்கிற பெட்டை அப்படியே வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இதை பார்த்த ஜோயல் வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நான் இனிமேட்டு இந்த ரூம்ல இருக்க மாட்டேன், வெளியே இருக்கிற கேரேஜ்லயே நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஜோயல் வந்து நீ பண்ணதெல்லாம் தப்பு, ஒரு அப்பாவா உன்னை கண்டிக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப எலி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. இப்ப ஜோயலும் நல்லா யோசிச்சுக்கிட்டு எலி கிட்ட ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோ, அந்த கேரேஜை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில இப்போ ஜோயல் வந்து கேல மீட் பண்றதுக்காண்டி வந்திருக்காரு. அப்ப கேல் கிட்ட நீங்க தான் நிறைய புக்ஸ் படிப்பீங்களே, மாத்த பத்தி ஏதாவது சொல்லுங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அதை பத்தி நம்பிக்கைலாம் இல்ல, மாத் வந்து மரணத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ஜோயல் ரொம்பவே ஷாக் ஆகி எதுவும் பேசாம நடந்து போயிடுறாரு. இப்ப அதே சமயத்துல எலி வந்து அவ ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த கேரேஜுக்கா ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே இந்த இடத்துல மறுபடியும் கட் பண்ணி இப்போ 2 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. எலி வந்து அந்த கேரேஜ்ல இருந்துகிட்டு இருக்கா. அப்ப ஜோயல் கிட்ட சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணுன்றதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபயர்ஃப்ளைய பத்தி தான், அந்த ஹாஸ்பிட்டல்ல உண்மையா என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி. அப்ப ஜோயல் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அதை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோயல் தான் வந்திருக்காரு. இப்ப இந்த வருஷம் பர்த்டே கிஃப்டா ஜோயல் வந்து நம்ம எலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ இன்னையில இருந்து பெட்ரோலுக்கு போகலாம் அப்படின்றது. அப்ப இதை கேட்ட உடனே எலிக்கு அவ கேட்கணுன்ற கேள்வி எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ஹாப்பியா ஜோயலோட கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இப்ப எலி வந்து ஜோயல் கூட ஃபர்ஸ்ட் டைமா பெட்ரோலுக்கு போய்கிட்டு இருக்கா. அப்போ போய்கிட்டு இருக்கிற வழியில வாக்கி டாக்கில ஜோயல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நார்த் சைடு வந்து அஃபெக்ட் ஆனவங்களா இருக்கிற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு. இதை கேட்கிற ஜோயல் வந்து எலியை மறுபடியும் போக சொல்றாரு. ஆனா எலி போற மாதிரி தெரியல. நானும் பெட்ரோலுக்கு தான் வந்திருக்கேன், உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி சொல் பேச்சு கேட்க மாட்டா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் நார்த் சைடா போய் இப்போ ஒரு மலை முகடு மேல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம குதிரையோட போக முடியாது, அதனால அந்த குதிரையை இங்கே கட்டி போட்டு அந்த மலைக்கு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த மலைக்கு கீழே இறங்கி கண்ணை எய்ம் பண்ண வாக்குல பொறுமையா சுத்தி முத்தி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வெறி பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா அந்த குதிரையை ஓட்டிட்டு வந்தவன் அவன் காடு சிக்கி தர தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப இதை பாக்குற ஜோயிலோ எலியோ இங்க என்னடா நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்படியே அவங்க 2 பேரும் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது தான் கீழே ஒரு ஜாம்பி செத்து கிடக்கு. அப்ப அதை பார்த்து கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது தான் யூஜினை மீட் பண்றாங்க. யூஜின் யாருன்னு பாத்தீங்கன்னா கேயரோட ஹஸ்பண்ட். எபிசோடு 1ல சொல்லிருப்போம்ல, கேயரோட ஹஸ்பண்ட் ஜோயல் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும். அப்ப யூஜினை பார்த்த உடனே எலி முன்னாடி போக ட்ரை பண்றா. ஆனா ஜோயல் வந்து நீ பின்னாடியே நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு யூஜின் கிட்ட நீங்க கடி வாங்கிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு யூஜின் எந்த பொய்யும் சொல்லாம ஆமா அதுங்க என்ன இடுப்புலயே கடிச்சிருச்சு அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இதை பார்த்த உடனே ஜோயலுக்கு இதுக்கு மேல என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவர் கண்ணை ஷூட் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை பாக்குற யூஜினையும் என்ன சுற்றாத, அதுங்க கடிச்சு எனக்கு 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு, நான் இன்னும் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப யூஜின் வந்து ஜோயல் கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் கேட்கிறாரு, என்னை என் ஒய்ஃபை பார்க்க விடுங்க, நான் அவகிட்ட கடைசியா பேசிக்கிட்டு செத்து போயிடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு ஜோயல் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இப்ப எலி உடனே என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு யூஜின் முன்னாடி போய் அவரோட கையை நீட்டி 1ல இருந்து 10 வரை என்ன சொல்றா. ஏன் அப்படி சொல்றான்னு சீசன் 1 பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். அப்ப யூஜின் எந்த தடுமாற்றமும் இல்லாம அவர் 1ல இருந்து 10 கரெக்டா எண்ணிடுறாரு. இதை பாக்குற எலி ஜோயல் கிட்ட அவருக்கு என்ன டைம் இருக்கு, அவரை ஒய்ஃபை பார்க்க நீங்க அனுமதிங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஜோயலுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, எலி கிட்ட சரின்னு சொல்லிடுறாரு. அப்ப குதிரைங்களை மலையில இருந்து கீழே இறக்கிட்டு வா அப்படின்னு எலி கிட்ட சொன்ன உடனே எலியும் இப்ப கிளம்புறா. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணு யோசிக்கிறா. இப்ப ஜோயல் வந்து எலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அவரை எதுவும் பண்ண மாட்டேன், நீ நம்பி போகலாம் அப்படின்னு. இப்ப ஜோயல் பேச்ச நம்பி எலியுமே அந்த குதிரையை கூட்டிட்டு வரதுக்காண்டி கிளம்புறா. இப்ப எலி அந்த இடத்த விட்டு போனதும் ஜோயல் வந்து யூஜின் கிட்ட அப்படியே லெஃப்ட் சைடா நடங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற யூஜினுமே எதுவும் பேசாம நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே ஜோயல் சொல்ல சொல்ல யூஜினும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய லேக் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு போனது இப்போ ஜோயல் வந்து கண்ணை எய்ம் பண்ணி யூஜின் முன்னாடி வைக்கிறாரு. இதை பாக்குற யூஜினுமே என்ன சுற்றாத, நான் கடைசியா என் ஒய்ஃபை பார்க்கணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஜோயல் வந்து இது எதையுமே கேட்கிற மாதிரி தெரியல. உங்க ஒய்ஃப்ட ஏதாவது கடைசியா சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற யூஜின் வந்து கதறி கேட்டுக்கிட்டு இருக்காரு, ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல எந்த டயலாக்குமே இல்லாம ஒரு சேடான மியூசிக் பிளே ஆகிக்கிட்டு இருக்குது. அப்ப அப்படியே இப்போ ஒரு டப்புன்னு சவுண்ட் கேட்டதால அங்க இருக்கிற பறவைங்க எல்லாமே பறந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ கொஞ்ச நேரத்திலேயே எலியும் குதிரையை கூட்டிட்டு வந்துடுறா. வந்து பார்த்தா அவளுக்கு பயங்கர ஷாக் ஆர்ந்துகிட்டு இருக்கு, நம்ம கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு. இப்ப மறுபடியும் அவங்க 2 பேரும் ஜாக்சனுக்கு கிளம்புறாங்க. எலி ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே ரொம்ப கோவத்துல வந்துகிட்டு இருக்கா. அப்போ வந்துகிட்டு இருக்கும்போது ஜோயல் வந்து எலி கிட்ட சொல்றாரு, இங்க நடந்த எந்த உண்மையுமே அவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு. இப்ப யூஜினோட டெட் பாடியும் ஜோயல் வந்து ஜாக்சனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்போ கேயலும் அந்த இடத்துக்கு வராங்க.
அப்ப அவங்க ஹஸ்பண்டோட டெட் பாடியை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு கேட்காம பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஜோயல் வந்து கேல் கிட்ட ஏன்டா பச்சா போய் பேசுறா அப்படின்ற மாதிரி பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் ரொம்பவே தைரியமா இருந்துகிட்டு இருந்தாரு. உங்களை கடைசியா பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு அவரே தலையில ஷூட் பண்ணி இறந்துட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கிற கேல ரொம்ப மனசு விட்டு எழுதி இப்போ ஜோயலை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பின்னாடி நிக்கிற எலி வந்து பயங்கர கோவப்பட்டு கேல் கிட்ட உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. உங்க ஹஸ்பண்ட் அவர் தான் சுட்டு கொன்னாரு. உங்களை பார்க்கணும்னு அவர் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. இருந்தாலும் அவரை சுட்டு கொன்னுட்டாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற கேல ரொம்பவே கோவப்பட்டு இப்ப ஜோயில பலார்னு அடிச்சுக்கிட்டு என் மூஞ்சிலேயே முழிக்காதா அப்படின்னு போயிடுறாங்க. இப்ப எலியும் என் மூஞ்சில இதுக்கப்புறம் முழிக்காதா அப்படின்னு அவளும் கோவப்பட்டு போயிடுறா. அப்ப அப்படியே இப்போ இந்த இடத்துல கட் பண்ணா இப்போ 9 மாசம் கழிச்சு அந்த நியூ இயர் பார்ட்டியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலியும் டீனாவும் அந்த பார்ட்டியில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறதை இப்போ ஜோயல் பாக்குற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சத்துக்கும் எலிக்கும் சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில தான் நம்ம ஜோயல் குறுக்க புந்து சத்த அடிச்சிருப்பாரு. அப்ப சத்த அடிச்சதுனால எனக்காண்டி ஏன் வரீங்க அப்படின்னு எலி கோவப்பட்டு கேட்டதால ஜோயலும் எதுவும் பேசாம அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியே வந்திருப்பாரு. அப்ப அவரோட வீட்டுக்கு வெளியே காபி குடிச்சுக்கிட்டே கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது தூரத்துல எலியுமே பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப பாத்துட்டு அப்படியே போற மாதிரி தான் நமக்கு இதுவரை காமிச்சிருப்பாங்க. ஆனா போனவ மறுபடியும் யூட்டன் அடிச்சுட்டு வந்து இப்ப ஜோயல் கூட பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜோயலும் காஃபி அப்படின்னு சொல்றாரு. இது எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டதுக்கு பெட்ரோலுக்கு போனவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை நான் வாங்குற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஜோயல் வந்து அந்த பார்ட்டி ஹால்ல நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ டீனாவை லவ் பண்றியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு எலி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அடுத்து ஜோயல் வேற ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இப்ப எலி வந்து முந்திக்கிறா. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்கணும், நீங்க மரியாதையா உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர்ஃப்ளைல என்னதான் நடந்துச்சு, என்னை வச்சு நீங்க வேக்சின் உருவாக்கி இருக்க முடியுமா, மார்லினை நீங்க தான் கொன்னீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜோயல் வந்து கமலஹாசன் மாதிரி கண்ணாலேயே பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. கடைசியா ஜோயல் இறந்தப்பதான் இந்த மாதிரி எமோஷன் வந்துச்சு. இப்ப அது எல்லாத்துக்குமே ஜோயல் வந்து ஆமா நான் தான் அவங்க எல்லாத்தையும் கொன்ன உன்னை காப்பாத்துறதுக்காண்டி அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலி வந்து ஜோயல் கிட்ட கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க, என்னை வச்சு வேக்சின் தயாரிச்சிருந்தா இந்நேரம் இந்த உலகமே மாறி இருக்கும், என் உயிருக்கும் அர்த்தம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜோயலும் அவர் மனசுக்குள்ள இருந்த எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி தான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்ட்டு அவருமே சொல்றாரு இது எதுவுமே இப்போ உனக்கு புரியாது, உனக்குன்னு ஒரு குழந்தை வரும்போதுதான் அவளை காப்பாத்துறதுக்காண்டி நீ துடிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப எனக்குள்ள இருக்கிற வழி அது உனக்கு தெரியாது, ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப, அப்ப நீ என்னை விட பெட்டரா இருப்பா அப்படின்னு ஜோயலோட அப்பா சொன்னத இப்ப ஜோயல் வந்து எலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்கிற எலி வந்து என்னால உங்களை மன்னிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அப்ப முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பிரசன்ட்ல எலி வந்து நோராவை கொண்டுட்டு மறுபடியும் அந்த பெரிய ஹோட்டலுக்கே வந்திருக்கா. அப்ப அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் 7ஓட பேரு கன்வர்ஜென்ஸ். எபிசோட ஸ்டார்டிங்ல இப்போ டீனாவும் ஜெஸ்ஸியும் அந்த அடிப்பட்ட காலோட மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே இப்போ வந்திருக்காங்க. அப்போ டீனா வந்து கத்திக்கிட்டு இருக்கா, எனக்கு பயங்கரமா வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஜெஸ்ஸியும் டீனா கால்ல இருக்கிற அம்ப பாத்துக்கிட்டு இதை எப்படி வெளியெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் டீனாவும் உயிர் பயத்துல ஜெஸ்ஸி கிட்ட என்ன சாக விட்டுறாதன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதும் ஆகாது என்ன நம்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற சரக்க அந்த அடிப்பட்ட இடத்துல இப்போ ஊத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த அம்ப மறுபடியும் இழுத்தா டீனாவோட நரம்பெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்ப ஓட்ட போட்டு அந்த பக்கமா எடுக்க பாக்குறாரு. அப்ப கையில கிரிப்புக்காக இருக்கமா ஒரு கயிறை கட்டிக்கிட்டு டீனாவை ரெடியா இருக்க சொல்றாரு. இது உனக்கு பயங்கரமா வலிக்கும் அப்படின்னு. டீனாவும் இப்போ பல்ல கடிச்சுக்கிட்டு ரெடியா இருந்துகிட்டு இருக்கும் போது ஜெஸ்ஸி வந்து அந்த அம்ப பிடிச்சி ஒரே அழுத்துறாரு. அந்த அம்பு அப்படியே டீனாவோட தொடைய கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துருது. அப்புறம் அப்படியே இப்போ கொஞ்ச நேரத்துல எலியோ அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறா. அப்ப வந்த உடனே டீனா எங்கன்ட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஜெஸ்ஸி வந்து டீனா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப டீனாவை பாக்குறதுக்காண்டி அந்த இடத்துக்கு போறா. டீனா வந்து இப்போ கால்ல கட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அவ பக்கத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. வயிற்றுல விளையாடுற குழந்தைக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எதுவும் இல்ல, அவ ஆரோக்கியமா தான் இருக்கா அப்படின்னு டீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இப்ப எலியோட உடம்புலயும் பயங்கரமா அடிபட்டு இருக்கிறத பார்த்த டீனா வந்து நான் உன் முதுகுல ஒத்தனை மாதிரி வச்சு விடுறோம், டிஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப டீனா வந்து எலிக்கு ஒத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படி எலிக்கு ஒத்தனை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் எலி வந்து டீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் வந்து நோராவை பார்த்தேன் அப்படின்னு. அப்ப ஆபியை பத்தி நான் கேட்டதுக்கு அவ ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னா, அதாவது
அதாவது வேல்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை கொன்னுட்டியா அப்படின்னு கேக்குறா. நான் வந்து நோராவை கொல்லல, அவ அஃபெக்ட் ஆயிட்டா, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படி எலி டீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆபி வந்து எதுக்காண்டி ஜோயில கொன்னா அப்படின்றதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னை வச்சு வேக்சின் தயாரிக்க முடியுமா, அதுக்கு நான் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு ஜோயிலுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஜோயில் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல ஆபியோட அப்பாவும் ஒருத்தர், அவர் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற டீனாவும் எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் இருந்து நம்ம உடனடியா நம்மளோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் ஆகுது. சியாட்டல்ல டே 3 ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எலியும் ஜெசியும் டாமியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவங்களோட பேக்ல எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாமி வந்து எலி கிட்ட நீ என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற எலியும் நான் உன் கூட வந்தா உனக்கு தான் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டீனாவை அங்கேயே நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாமியை கண்டுபிடிக்கிற பயணத்தை இப்போ தொடர்றாங்க. அப்போ போய்கிட்டு இருக்கிற வழியில தான் ஜெசி வந்து எலி கிட்ட வெறுப்பா பேசிக்கிட்டு வராரு. நீயும் டீனாவும் வர வர ரொம்ப நெருக்கமா இருந்துகிட்டு இருக்கிறீங்க, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு. டீனா வந்து என்கிட்ட சொல்றதை விட உன்கிட்ட தான் அதிகமா ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்கா, அவ பிரெக்னண்டா இருக்கான்ற விஷயம் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்னு எலி வந்து ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கிறா. இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாமே தேவையில்லாதது, இது எல்லாமே ஒன்னாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர தொடங்குறாங்க. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துல இப்போ மழையும் ஹெவியா பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்ச நேரம் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கலாம் மழை நிக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பில்டிங்க்கு கீழே இருக்கிற பார்க்கிங் லாட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு பக்கத்துல துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே ரொம்பவே பேனிக் ஆகி அங்க பக்கத்துல இருக்கிற குப்பத்தொட்டி பக்கத்துல இவங்க 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த பார்க்கிங் லாட்ல உல்ஃபேங்கோட சோல்ஜர்ஸ் வந்து ஸ்கார் அமைப்பு சார்ந்த ஒரு சின்ன பையனை அடிச்சு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற எலி வந்து அந்த சின்ன பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஜெசி வந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு, அங்க போனா நம்ம 2 பேருமே செத்துருவோம் அப்படின்னு. அப்போ அப்படியே இப்போ கொஞ்ச நேரத்துல அந்த உல்ஃபேங் சோல்ஜரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஜெசி வந்து அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, இதுதான் கரெக்டான நேரம் வந்துரு அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலிக்கு இப்போ ஜெசி மேல பயங்கர கோபம் வந்து எதுவும் பேசாம நடந்து போய்கிட்டு இருக்கிறா. அப்போ அப்படியே இப்போ கட் பண்ணி எபிசோடு 5ல ஆர்மி சோல்ஜரோட இன்சார்ஜா ஒருத்தவங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இப்போ ஐசாக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மழை வந்து புயலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆபியை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்களும் ஆபியை பத்தியும் அவங்களோட டீம்மேட்ஸ் பத்தியும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே எங்க தான் போயிட்டாலோ அப்படின்னு ஐசாக் வந்து கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப எலியும் ஜெசி எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு தான் வந்திருக்காங்க. இங்க இருந்து தான் ஜெசியும் டாமியும் பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டாமி இல்ல அப்படின்னு இப்ப ஜெசி வந்து டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. அப்ப நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம், டாமி இங்க வந்தாலும் வருவாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை வரலனா என்ன பண்றது அப்படின்னு எலி கேட்டுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அவர் வருவாரு, நீ கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லைப்ரரியில அவங்க 2 பேருமே இப்போ தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த இடத்துல அவங்க 2 பேரும் இருந்துகிட்டு இருக்கும்போது ஜெசி வந்து எலி கிட்ட அவரோட பாஸ்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் எப்படி ஜாக்சனுக்கு வந்தன்றத பத்தி. அப்போ அப்படி ஜெசி வந்து எலி கிட்ட அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது எலி கிட்ட இருக்கிற வாக்கி டாக்கில இருந்து யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க மறுபடியும் யாரோ இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு எலியும் ஜெசியும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வாக்கில இப்போ ஒரு இடத்த சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து யாரோ எங்களை ஷூட் பண்றாங்க, எங்களுக்கு பேக்கப்புக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்கிற ஜெசி வந்து மேப்ல உடனே அந்த இடத்த நோட் பண்ணி அது ஒரு வேளை டாமியா கூட இருக்கலாம், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவசரமா இந்த இடத்த விட்டு காலி ஆகுறாங்க. இப்ப அந்த பில்டிங்க்கு மேல வந்து அவங்க சொன்ன இடம் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் எலி வந்து ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. அப்ப பைனாகுலரை வச்சு அந்த இடத்த பார்த்த உடனே தான் இப்பதான் எலிக்கு புரிய வருது. என்ன பாக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வாரியத்தை. அந்த அக்வாரியத்துக்கு வெளியே ஒரு பெரிய வேல் சிம்பிள் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதைத்தான் நோரா வந்து சொல்லியிருக்கா, இப்பதான் நமக்கு புரியுதா அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டு இப்ப ஜெசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆபி அந்த அக்வாரியத்துல தான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப இதை கேட்கிற ஜெசி வந்து நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு புரியுதா இல்லையா, அங்க டாமி ஆபத்துல இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது டாமி கூட இதைத்தான் விரும்புவாரு, வா நம்ம அந்த அக்வாரியத்துக்கு போகலாம், அவர் சமாளிச்சுப்பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ வேணா போனா போய்க்கோ, நான் அவரை காப்பாத்த போறேன் அப்படின்னு ஜெசி வந்து ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப எலி வந்து தனியா அந்த அக்வாரியத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கா. இப்ப அப்படியே டீனா வந்து அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே நைட் ஆகிடுது. இப்ப எலி வந்து எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடலோர பகுதியில இருந்துகிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ரொம்ப தூரமா தான் அந்த அக்வாரியம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க ஏதாச்சும் போட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் உல்ஃப்காங் சேர்ந்த ஆர்மி சோல்ஜர் 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை ஷூட் பண்ணி அந்த போட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த கடலுக்கு நடுவுல இருந்து ஏகப்பட்ட லைட்டுங்க வருது. ஆர்த்தி இங்க இத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு மறுபடியும் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அங்க வந்து அத்தனை சோல்ஜர்ஸ்ல ஐசாக்கும் ஒருத்தர் அதை இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே சில பெட்டிகள் எல்லாம் அந்த போட்ல எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எல்லா சோல்ஜர்ஸுமே கிளம்புறாங்க. அப்ப அப்படியே அந்த இடத்துல பாத்துக்கிட்டே இருந்தா ஒரே ஒரு போட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல நமக்கு ஒரு போட்டு போதுண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அக்வாரியத்துக்கா போய்கிட்டு இருந்தா ஒரு
பெரிய அலை வந்து அப்படியே எலி அடிச்ச உடனே இந்த இடத்துல அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எலிக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தா அவ வந்த போட்டு கரை ஒதுங்கி இருக்கு. அதே மாதிரி எலியும் தட்டு தடுமாறிக்கிட்டே அந்த கரையை ஒதுங்குறா. அப்ப அந்த இடத்துல ஸ்கார் அமைப்பை சார்ந்த ஒரு சின்ன பொண்ணு இருந்துகிட்டு இருக்கா. அவ எலிய பார்த்த உடனே விசில் அடிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா. ஆத்தி நம்ம செத்தண்டா அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அங்க 2 ஸ்கார் அமைப்பை சார்ந்தவங்க வந்து இப்ப எலிய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. அப்ப ஸ்கார் அமைப்பை சார்ந்தவங்கள உல்ஃப்கங்க தூக்குல தொங்கு வயிற்ற கிழிச்சு சாவடிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி எலியோட கைத்துல கைத்த கட்டி இப்போ மேல தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எலியும் எவ்வளவோ கதறிக்கிட்டு இருக்கா, நான் உல்ஃப்கங் கிடையாது கிடையாதுன்னு. ஆனா இதை அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன ஆக போது, எலி அவ்வளவுதானா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு பெரிய அபாய சங்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ஸ்கார் அமைப்பு சார்ந்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடி போய்கிட்டு இருக்காங்க. அப்பா போன வருஷம் திரும்பிச்சிரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ மறுபடியும் அந்த போட்டை எடுத்துக்கிட்டு அந்த அக்வாரியத்துக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ போய்கிட்டு இருக்கும்போது தான் திரும்பி பார்த்தா அந்த ஸ்கார் அமைப்பு சார்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல பயங்கர வெடிப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே இப்போ ஒரு வழியா எலி வந்து அந்த அக்வாரியத்துக்கு பக்கத்துல வந்துடுறா. அப்ப எப்படி போகலான்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது தான் மேல ஒரு ஜன்னல் உடைஞ்சிருக்கு. சரி ஓகே, அது வழியா எகிரி குதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அது வழியா இப்போ உள்ள போய்கிட்டு இருக்கா. அப்போ உள்ள குதிச்ச உடனே கண்டுபிடிச்சிடுறா, இந்த இடத்துல கண்டிப்பா யாரோ இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ கண்ணை எய்ம் பண்ண வாக்குல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பொறுமையா வந்துகிட்டே இருக்கும்போது தான் ஒரு இடத்துல ஆபியோட ஃப்ரெண்டான மெல்லும் ஓவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மெல் வந்து ஓவன் கிட்ட, நீ இந்த இடத்த விட்டு போகாத, ஆபி ரொம்பவே கெட்டவளா இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஓவன் வந்து, ஆபி எனக்கு முக்கியம், நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும், நான் போயிட்டு 1/2 hourல வந்துருவேன், நீங்க ஏன் வெயிட் பண்ண அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம எலியோ அவங்க 2 பேரையும் பார்த்து கன் பாயிண்ட் பண்ணி மரியாதையா கையை தூக்கிட்டு இருங்கடா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப இதை பாக்குற ஓவனுக்கும் மெல்லுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்போ ஓவன் வந்து, நான் இருக்கிறதுனாலதான் நீ உயிரோடயே இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கிற எலியும், அதெல்லாம் இப்போ எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு முக்கியம் ஆபி தான், அவ எங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஓவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப மேல் கிட்ட, உன் பக்கத்துல இருக்கிற மேப் எடுத்துட்டு வா, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை பாக்குற ஓவன் வந்து ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்றாரு. ஆனா மேல் வந்து பயத்தோட அந்த மேப் எடுக்கலான்ற போது ஓவன் வந்து, நீ எடுக்காத, நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேப் எடுக்கலான்னு பார்த்தா அவர் பக்கத்துல இருக்கிற கன் எடுத்து இப்போ எலிய ஷூட் பண்ண பாக்குறாரு. அப்போ உடனே எலி வந்து இப்போ அவன் கையில இருக்கிற துப்பாக்கியை ஷூட் பண்ண உடனே அது ஓவனோட கழுத்துக்குள்ள போயிட்டு பின்னாடி நிக்கிற மெல்லோட கழுத்துலயுமே கிழிச்சிட்டு போயிடுது. இதை பாக்குற எலி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறா, நானா இப்படி பண்ணா அப்படின்னு. அப்பதான் மெல்லு பொறுமையா சரிஞ்சு விழுந்த உடனே அவரோட ஷர்ட்டை கலட்டுறா. அப்பதான் எலிக்குமே புரிய வருது அவ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு. இப்ப மெல் வந்து எலி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறா, தயவு செஞ்சு இதை பண்ணு, கத்தி எடுத்து என் வயிற்ற கிழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைய வெளியே எடுத்துரு, இல்லாட்டி அவளும் செத்து போயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலிக்கு ஒண்ணுமே புரியல, நான் ஒரு பிரெக்னண்டான லேடியவா சுட்டிருக்கேன் அப்படின்னு. இப்ப எலிய உடனே கத்தி எடுத்துக்கிட்டு அந்த வயிற்ற கிழிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள மெல் செத்து போயிடுறா, உள்ள இருக்கிற குழந்தையும் செத்து போயிடுது. இதை பாக்குற எலி வந்து குற்ற உணர்ச்சியில பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறா. அப்ப அந்த நேரத்துல கரெக்டா எலியும் டாமியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப டாமி கீழே இருக்கிற அந்த 2 டெட் பாடியும் பார்த்துக்கிட்டு, சரி ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இப்ப எலியை கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப 3 பேரும் ஒரு வழியா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. டீனா வந்து அந்த கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்கும்போது எலி வந்து எதுவும் பேசாம சைலண்டா வரா. அப்ப ஏதோ நடந்திருக்கா அப்படின்னு டீனாவுமே புரிஞ்சுக்கிறா. அப்ப அப்படியே சில நேரங்கள் ஆகுது. இப்போ டீனா வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது டாமியும் ஜெஸியும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம மறுபடியும் எப்படி ஜாக்சன் போறது அப்படின்னு. அப்ப டாமி வந்து மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சம் வந்தாதான் நம்ம போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா எலியும் வந்து எதுவும் பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப எலி கிட்ட டாமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, அவங்களும் கெட்டவங்க தானே அப்படின்னு பேசிக்கிட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் சரி ஓகே நீ எலியும் இப்போ கூல் டவுன் ஆக்கிக்கிட்டு இருக்கிறா. அப்ப டாமி வந்து, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப எலியும் ஜெஸியும் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது எலி வந்து ஜெஸி கிட்ட நன்றி சொல்றா, நீ மறுபடியும் அந்த அக்வேரியத்துக்கு வந்ததுக்கு அப்படின்னு. அப்ப இதை கேட்கிற ஜெஸியும், எனக்கு ஒரு ஹெல்ப்னா நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. டாமியும் அதே மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப என்னடா புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு எலியும் ஜெஸியும் இப்போ கண்ணு எடுத்துக்கிட்டே கிளம்புறாங்க. அப்ப வேகமா இப்ப ஓடி வந்து ஜெஸி வந்து கதவை ஓபன் பண்றாரு. அவர் கதவை திறந்த அடுத்த செகண்ட் ஜெஸியோட தலையில ஒரு புல்லட் பாயுது. அப்ப அப்படியே ஜெஸியும் இப்ப சரிஞ்சு கீழே விழுந்த உடனே இதை பாக்குற எலி வந்து பயங்கர ஷாக் ஆகி ஒளிஞ்சுக்கிறா. அப்ப யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தா ஆபி தான் சோலாவா வந்திருக்கா. அங்க யாரு நீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, மரியாதையா நீ எந்திரிச்சிரு, இல்லாட்டி கீழே இருக்கிறவனை நான் சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது எலிக்கு வந்து இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அவ கையில இருக்கிற கண்ணை அப்படியே தூக்கி போட்டு சரண்டர் ஆகுறா. இப்ப எலியை பார்த்த ஆபிக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு, நீயா அப்படின்னு. அப்போ உன்னை உயிரோட விட்டது பெரிய தப்பா போச்சு, என்னாலதான் நீ இப்போ உயிரோடயே இருந்துகிட்டு இருக்க, நீ என் ஃப்ரெண்ட்ஸே கொன்னுட்டியா அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டுக்கிட்டு ஆபி வந்து எலியை பார்த்து இப்போ கோபத்தோட ஷூட் பண்றா. அப்ப அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா
இப்போ ஆபி வந்து புக்ஸ் நிறைய இருக்கிற ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து உன்னை ஐசா கூப்பிடுறாரு அப்படின்னு எழுப்பி விட்றாரு. அப்ப அப்படியே ஆபியும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வெளியே நடந்து வந்துகிட்டே இருக்கும் போதுதான் ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியத்தையே டேக் ஓவர் பண்ணி வுல்ஃப்காங் எல்லாருமே இந்த இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்போ அப்படியே இப்போ ஆபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல சியாட்டல்ல டே 1 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படியே இப்போ இந்த சீசனை முடிக்கிறாங்க. இந்த சீசன் 2 எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சீசன் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் a great day.